அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்ப 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல சாப்டர் 6 இந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ன்ற லெசனை A to Z உங்களுக்கு நான் வந்து சொல்லி கொடுக்க போறேன். ஸோ இருக்கிற எல்லா டாபிக்ஸுமே நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போறேன். ஸோ பைத்தான் ப்ரோக்ராம்ஸ்மே நான் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க போறேன். ஸோ ஒவ்வொரு லெசன்லயுமே எக்ஸாம்பிள் 6.1 6.2 அது எல்லாமே நம்ம பார்க்க போறோம். அண்ட் பைத்தான் பேசிக்ஸ் எல்லாமே நம்ம ப்ராக்டிக்கலாக நானே உங்களுக்கு கோட் பண்ணி காட்ட போறேன். ஸோ ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ. இந்த ஒரு வீடியோ படிச்சீங்கனாலே நீங்க இந்த 6th லெசன் ஃபுல்லா படிச்ச மாதிரி. ஓகேவா? ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டா நம்ம வந்து வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ லெசனோட நேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்னா என்னன்றதை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கணும். அது இன்ட்ரோடக்ஷன் எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா, நான் லைட்டா லிட்டில் பிட் நான் ஜூம் இன் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு ப்ரோக்ராம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஸோ யூஸ்வலி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் சீக்வன்ஷியலாக தான், ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு அடுத்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட், இன்னொரு ஸ்டேட்மெண்ட்க்கு அடுத்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட், அப்படி சீக்வன்ஷியலாக தான் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும். சப்போஸ் தேர் மேபி a சிச்சுவேஷன் நமக்கு என்ன நடக்கும்னா, ஒரு சில செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு சில செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியிருக்கும் பேஸ்ட் ஆன் டெஸ்ட் கண்டிஷன். ஸோ ஒரு கண்டிஷன் இருக்கு, அந்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு ட்ரூவா இருந்துச்சுன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் 1 நான் எக்ஸிக்யூட் பண்ணுவேன், கண்டிஷன் ஃபால்ஸா இருந்துச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் 2 எக்ஸிக்யூட் பண்ணுவேன். ஸோ இது எல்லாமே பேஸ்ட் ஆன் ஒரு கண்டிஷன். ஸோ அதான் சொல்றாங்க. ஸோ இப்படி நம்ம பண்றதுக்கு பேர் தான் ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங். இது ஒரு யூஸ் கேஸ். இந்த லெசன்ல நம்ம ரெண்டு இது நம்ம வந்து படிக்க போறோம். ஒன்னு பாத்தீங்கன்னா பிரான்ச்சிங் பத்தி படிக்க போறோம், இன்னொன்னு பாத்தீங்கன்னா லூப்பிங் பத்தி நம்ம வந்து படிக்க போறோம். ஸோ பிரான்ச்சிங்னா இப்பதான் சொன்ன ஒரு கண்டிஷனை பொறுத்த மட்டும் ஒரு சில செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுமா இல்லை இன்னொரு சில செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுமான்றது பாக்குறது. ஸோ லூப்பிங்னா ஒன்றும் இல்லை, சில டைம் பாத்தீங்கன்னா நமக்கு சில செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை மல்டிபிள் டைம்ஸ் நம்ம எக்ஸிக்யூட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டோட பேர் பாத்தீங்கன்னா லூப்பிங் இல்லை இட்ரேஷன் வந்து சொல்லுவாங்க. ஸோ இதை தான் இந்த லெசனில் படிக்க போகிறோம். ஸோ கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்னா என்னன்றதை பார்த்தீங்கன்னா ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ரோக்ராம் ஸ்டேட்மெண்ட் அது என்ன பண்ணுதுன்னா ஜம்ப் பண்ண வைக்குது ஒரு பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம்லேருந்து இன்னொரு பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம்க்கு. ஸோ அதுக்கு பேர் தான் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் ஆர் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஸோ இந்த கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்னா என்ன பண்ணுன்னா ஆல்டர் த ஃப்ளோ ஆஃப் த ப்ராசஸ். இப்படி எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கு, திடீர்னு ஒரு கண்டிஷன் வருது, இந்த லைன்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு டேரக்டா இன்னொரு செட் ஆஃப் லைனுக்கு போகுது. ஸோ இப்படி ஆல்டர் பண்ணதுல அதுதான் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர். ஸோ டோன்ட் வெரி, நம்ம இந்த ப்ரோக்ராம் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவாகவே புரியும். ஸோ 3 கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் இருக்கு ஆஸ் வி டிஸ்கஸ்ட் ஹியர், சீக்வென்ஷியல் ஒன் ஆஃப்டர் அனதர். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங், அதாவது ஒரு சில செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை ஸ்கிப் பண்ணிட்டு இன்னொரு சில செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்றது, அது கண்ட்ரோலை மாற்றி விடுறது. ஸோ லூப்பிங்னா ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை நமக்கு மல்டிபிள் டைம் எக்ஸிக்யூட் பண்ற மாதிரி யூஸ் கேஸ் இருக்கும். அந்த மாதிரி டைத்துல நம்ம லூப்பிங் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னா ஒன்றும் இல்லை, ஒன் ஆஃப்டர் அனதர். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் பிரிண்ட் ஆகுது, ஹலோ திஸ் இஸ் ஷாம். இமிடியட்லி அடுத்த லைனும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரிண்ட் பண்றோம். ஸோ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், இன்புட் ஃபங்க்ஷன், இது எல்லாமே நான் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோ சாப்டர் 5 A to Z தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அது நம்ம நிறைய சாப்டருக்கு A to Z நம்ம போட்டிருக்கோம். 10th சாப்டர் ஆல்ரெடி போட்டாச்சு, 12th சாப்டர் SQL ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது போட்டாச்சு, 16th சாப்டர் போட்டாச்சு, 5th சாப்டர் ஜஸ்ட் ப்ரீவியஸ் வீடியோ தான் நம்ம போட்டோம். இப்போ 6th போய்கிட்டு இருக்கோம், 7, 8, 9. ஸோ இந்த 3 சாப்டருமே நம்ம கவர் பண்ணிடுவோம். ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஏரியாஸ். இதெல்லாம் நம்ம புரிஞ்சு படிக்கணும், படிச்சாதான் இந்த கம்பல்சரி கொஸ்டின், இன்சைட் கொஸ்டின் எல்லாமே நம்ம டேக்கிள் பண்ணி 100 out of 100 எடுக்க முடியும். ஓகேவா? சீக்வன்ஸ் ஸ்டேட்மெண்ட்னா ஒன்றும் இல்லைப்பா, இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் விச் ஆர் எக்ஸிக்யூட்டட் ஒன் ஆஃப்டர் அனதர். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா உங்க நேமு, உங்க அட்ரஸ், உங்க ஃபோன் நம்பர் பிரிண்ட் பண்றது, அதான் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ இது ஒரு யூஸ் கேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா டே டு டே லைஃப்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டிசிஷன் எடுத்து ஆல்டர்னேட்டிவ் பாத் போவோம். ஸோ மேபி நம்ம எப்போ ஆல்டர்னேட்டிவ் ரூட் எடுப்போம்னா, நம்ம யூஸ்வலி போகிற ரோடு பார்த்தீங்கன்னா பிளாக்காக இருந்துச்சுன்னா நம்ம வந்து வி வுட் ஹவ் டேக்கன் அன் ஆல்டர்னேட்டிவ் ரூட் டு டேக் அவர் டிசிஷன். ஸோ இந்த டைப் ஆஃப் டெசிஷன் மேக்கிங் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு சில எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன எக்ஸாம்பிள்னா, ஒரு நம்பர் பாசிட்டிவா நெகட்டிவா, ஒரு நம்பர் ஈவனா ஆட் நம்பரா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங் வச்சு நம்ம பண்ணலாம். ஸோ இந்த மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இருக்கு. சிம்பிள் இஃப், இஃப் எல்ஸ், இஃப் எல் இஃப். ஸோ 3ஐயுமே நம்ம வந்து தெளிவாக பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டேரக்டா நம்ம இந்த புக்குக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் டேரக்டா உங்களுக்கு நான் வந்து கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன் கான்செப்ட், ஸோ தட் நீங்க இன்னும் கிளியரா இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் சும்மா நான் உங்களுக்கு இந்த சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட்மே நான் சும்மா சொல்லி கொடுத்துட்றேன். அது ஒன்றும் இல்லைப்பா, பிரிண்ட் ஹலோ, பிரிண்ட் பாய். ஸோ இப்படி சீக்வென்ஷியலாக ஒன்று ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆனோன்னு இன்னொரு ஸ்டேட்மெண்ட் ஓ மை பேட், நம்ம பார்த்தீங்கன்னா சாப்டர் 5 கோடை ரன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கோடை ரன் பண்ணால் ரைட் கிளிக் பண்ணி இந்த ஃபைல் நேம் சாப்டர் 6 ரன் கொடுத்தீங்கன்னா ஹலோ பாய்னு வந்துருச்சு. ஸோ 1 by 1 நமக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ நம்ம சிம்பிள் இஃப்னா என்ன நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ ஒரு நம்பர் இருக்கு, இல்லை உங்களோட ஏஜே எடுத்துக்கலாம்.
உங்களோட ஏஜ் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன இருக்கும் நான் அஷ்யூம் பண்ணுறேன். மேபி யூ வில் பி 17, சில பீப்புள் 16 இருக்கக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் 17 நான் வந்து எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ நம்ம எல்லாருக்கே தெரியும், ஆஸ் பர் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, இஃப் யூ ஆர் அபவ் 18 யூ ஆர் எலிஜிபிள் டு ஓட். ஸோ 18 வயசுக்கு மேலே இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங். ஸோ அதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இஃப் ஸோ கண்டிஷன் செக் பண்ணுறோம், நீ இது பண்ணனா, இப்படி இருந்தனா, உன் ஏஜ் இப்படி இருந்துச்சுன்னா, ஸோ இப்படின்றத நம்ம வந்து சொல்கிறோம்ல இஃப். ஸோ நீங்கள் இங்கிலீஷில் கூட இஃப் ஐ வேர் அ பேர்ட் ஐ வுட் ஃப்ளை. ஸோ இந்த மாதிரி சென்டென்சஸ்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க, இஃப் கிளாஸ்ன்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. கண்டிஷன் செக் பண்ணுறது இஃப் உங்களோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 18 வயசுக்கு மேலே இருந்துச்சுன்னா, முக்கியமான விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இஃப் எழுதணும், இஃப்க்கு பக்கத்தில் கண்டிஷன் இருக்கணும். இந்த கண்டிஷன் முடிஞ்சோன்னா ஒரு கோலன் வைக்கணும். அந்த கோலன் எதுக்கு வைக்கணும்னா பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட், அதுக்கு அடுத்து வர எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சில பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட், அது இஃப்க்கு சொந்தம். ஓகேவா? இப்படி இருந்துச்சுன்னா ஐம் ஜஸ்ட் பிரிண்டிங் எலிஜிபிள் டு ஓட். ஓகேவா? வெரி சிம்பிள் கோட் தான். இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ டைமிங் ரன் பண்ணுறதுக்குன்னா நான் என்னோட ஏஜ் 27 நான் வந்து வச்சிடுறேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது எனக்கு எலிஜிபிள் டு ஓட்னு வந்துருச்சு. ஏன்னா என் வயசு பார்த்தீங்கன்னா 27. பட் வாட் இஃப் என்னோட ஏஜ் 17ன்னு இருக்கு. இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஓ, நமக்கு பார்த்தீங்கன்னா எந்த ரிசல்ட்டும் வரல. ஏன்னா சிம்பிள் இஃப் பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள், நேம்லே இருக்குல்ல. கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா எக்ஸிக்யூட் பண்ணு. ஸோ ஏஜ் கிரேட்டர் than or equal to 18 கண்டிஷன் வந்து இங்கே ஃபால்ஸ் ஆயிடுச்சு. ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணணுன்றதை நம்ம சொல்லலை. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழி பாதை, ட்ரூவாக இருந்தால் தான் உன்னால் போக முடியும். ஸோ அப்படி ஃபால்ஸாக இருந்தால் என்ன, எல்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இங்கே தான் வரும். ஸோ எல்ஸ் வச்சதுக்கு அப்புறமும் நீங்கள் கோலன் வைக்கணும். பிரிண்ட் நாட் எலிஜிபிள். ஸோ இதுதான் நம்ம படிச்சதுப்பா. இது வந்து ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட், இது அனதர் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணணுமா இல்லை இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுமான்னு யார் தீர்மானிக்கிறா? இந்த கண்டிஷன் தான் தீர்மானிக்குது. ஸோ இப்போ பாருங்க, என்னுடைய வயசு 17, கண்டிஷன் செக் பண்ணோம், ஏஜ் வந்து 18 விட 17 விட பெருசா கிடையாது. ஸோ அதனால என்னுடைய கண்டிஷன் இங்கே வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு. ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா எல்ஸ் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா இஃப் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். புரியுதா? இப்போ நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது போன டைம் எனக்கு அவுட்புட்டே வரல. இப்போ நான் எல்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஐ எம் எக்ஸ்பெக்டிங் நாட் எலிஜிபிள்னு வரணும். எஸ், ஐ எம் 100% ரைட், நாட் எலிஜிபிள். ஞாபகம் வச்சுக்கோங்க, அட் அ டைம் ஒன்று தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஒன்று இஃப் எக்ஸிக்யூட் ஆகும், இல்லை எல்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும் அக்கார்டிங் டு ஏ கண்டிஷன். ஓகேவா? இது வந்து யூஸ் கேஸ். இப்போ இதில் இன்னும் நிறைய யூஸ் கேஸ் இருக்கு. ஒரு நம்பர் ஆட் நம்பரா ஈவன் நம்பரா, அதெல்லாம் நம்ம வந்து புக்கில் பார்ப்போம் எக்ஸாம்பிள். ஸோ இப்போ வரைக்கும் உங்களுக்கு இஃப் புரிஞ்சிருச்சு, இஃப் எல்ஸ் வந்து புரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் மூலயமா நான் வந்து உங்களுக்கு இன்னொரு கான்செப்ட் இருக்குப்பா. இஃப் எல்இஃப் எல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. நான் அதுக்கு ஒரு டேன்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். டே நான் டைமிங் 3 நான் வந்து கொடுக்குறேன். இப்போ நான் வந்து என்ன செக் பண்ண போறேன்னா, இஃப் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சண்டே தான் பார்த்தீங்கன்னா டே பிகினிங் ஆஃப் த வீக். இஃப் டே ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா பிரிண்ட் சண்டே. ஓகேவா? எல்ஸ் நம்ம படித்த கான்செப்ட் வரைக்குமே நான் யூஸ் பண்ணுறேன். எல்ஸ் நாட் அ சண்டே. இப்போ நான் ரன் பண்ணுறேன். எனக்கு டே பார்த்தீங்கன்னா 3, ஸோ எனக்கு நாட் அ சண்டேன்னு வரும். பட் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, டே 1 இருந்தால் எனக்கு சண்டேன்னு பிரிண்ட் பண்ணு. என்னோட டே 2 இருந்துச்சுன்னா மண்டேன்னு பிரிண்ட் பண்ணு. 3 இருந்துச்சுன்னா டியூஸ்டேன்னு பிரிண்ட் பண்ணு. இப்படி 7 நாளுக்குமே பிரிண்ட் பண்ணணும். பட் என்னால் இஃப் எல்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். மோர் தேன் ஒன் கண்டிஷன் நான் செக் பண்ணேன். இங்கே ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறேன், இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா திரும்ப நான் இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு தான் ஒன்று இருக்கு, எல்இஃப். மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கணும். எல்இஃப் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, மல்டிபிள் கண்டிஷன்ஸ் வந்து செக் பண்றதுதான். ஓகேவா? எல்இஃப் பக்கத்துல கண்டிஷன் கொடுக்கலாம். டே இஸ் ஈக்குவல் டு 2 இருந்துச்சுன்னா பிரிண்ட் மண்டே. எல்இஃப் டே இஸ் ஈக்குவல் டு 3 இருந்துச்சுன்னா பிரிண்ட் டியூஸ்டே. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிஷன் எழுதிக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம் எவ்வளோ வேணாலும். நான் பார்த்தீங்கன்னா இதை காப்பி பண்ணிக்கிறேன், நாட் திஸ், இதை காப்பி பண்ணிக்கிறேன். டியூஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. டே ஈக்குவல் டு 3, டே ஈக்குவல் டு 4, நாட் டியூஸ்டே, வெட்னஸ்டே. ஸோ உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் நான் பொறுமையாக டைப் பண்ணிட்டு இருக்கேன். Thursday 6னா
ஃப்ரைடே 7னா சாட்டர்டே. இப்போ இந்த மொதல் 7 நம்பர் தவிர சப்போஸ் இங்கே டே வந்து நான் 28ன்னு கொடுத்துருந்தேன்னா 28ன்றது ஒரு டேவே கிடையாது. இது எல்லா கண்டிஷனும் இது எப்படி ஒர்க் ஆகும்னு நான் சொல்கிறேன். எல்ஸில் நான் டைமிங் என்ன கொடுத்துருக்கேன்னா இன்வாலிட் டே அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். இப்போ என்னோட டே என்னது, டே வந்து 3. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், எனக்கு டியூஸ்டேன்னு வரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஐ எம் ரன்னிங், எஸ் ஐ எம் இன்டீட் ஐ எம் கெட் டியூஸ்டே. இப்போ டேவோட வேல்யூ 1ன்னு இருந்துச்சுன்னா என்ன நடக்கும், நம்ம ப்ரோக்ராமோட ஃப்ளோ பார்க்கலாம். 1ன்னு இருந்துச்சுன்னா ரன் பண்ணுறேன், எனக்கு சண்டேன்னு வரும். எடுத்தோன்னே இஃபை பார்க்கும், டே ஈக்குவல் டு 1. 1 ஈக்குவல் டு 1னா கண்டிஷன் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சுன்னா எக்ஸிக்யூட் பண்ணும் பிரிண்ட் ஆஃப் சண்டேன்னு. அதனால தான் எனக்கு சண்டேன்னு வந்துருச்சு. ஸோ ஒன்ஸ் கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சுன்னா பாக்கி உள்ள எந்த கண்டிஷன் அண்ட் எல்ஸ் பார்ட் எதையுமே பார்க்காது. கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான். இந்த இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் நான் எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு. இங்கேயுமே அட் அ டைம் ஒரு பிளாக் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஒன்று இஃப் பிளாக், இல்லை எதனா ஒரு எல் இஃப் பிளாக், இல்லை எல்ஸ் பிளாக். இப்போ பாருங்க, நான் டே ஈக்குவல் டு 2ன்றதை நான் வந்து கொடுத்து பார்க்குறேன், என்ன நடக்கும்னு பார்க்குறேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன், எனக்கு பாருங்க மண்டேன்னு வந்துச்சு. இது எப்படி நடக்கும்னா ஃபர்ஸ்ட் இஃபை செக் பண்ணி பார்க்கும். 2 ஈக்குவல் டு 1னா கிடையாது, ஸோ ஃபால்ஸ். இது ஃபால்ஸ் ஆனோடனே டைரக்டா எல்ஸுக்கு போகாது. இன்னும் நம்ம மல்டிபிள் கண்டிஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கு தான் இந்த இஃப் எல் இஃப் எல்ஸ். டே ஈக்குவல் டு 2 பார்க்கும். எஸ், டே ஈக்குவல் டு 2 மண்டேன்னு வந்துருச்சு. இப்போ ஃபார் சேக் நான் 5ன்றதை நான் வந்து கொடுக்குறேன். டே ஈக்குவல் டு 5 ஈக்குவல் டு 1னா கிடையாது, இது ஃபால்ஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்க்கும் 5 ஈக்குவல் டு 2 கிடையாது. நெக்ஸ்ட் பார்க்கும் 5 ஈக்குவல் டு 3 கிடையாது. நெக்ஸ்ட் பார்க்கும் 5 ஈக்குவல் டு 4 கிடையாது. நெக்ஸ்ட் பார்க்கும் 5 ஈக்குவல் டு 5 எஸ் 5 ஈக்குவல் டு 5. ஸோ அதனால எனக்கு இந்த கேஸ்ல பார்த்தீங்கன்னா எனக்கு தேர்ஸ்டேன்னு வந்துடும். இப்போ வாட் இஃப் நான் பார்த்தீங்கன்னா டே 10 நான் வந்து கொடுக்குறேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது எனக்கு இன்வேலிட் டேன்னு வருது. எப்படி பார்க்கும், டே ஈக்குவல் டு 1னா கிடையாது. 10 ஈக்குவல் டு 2 கிடையாது. அப்படி போய்கிட்டே இருக்கும். கடைசியாக 10 ஈக்குவல் டு 6 கிடையாது. 10 ஈக்குவல் டு 7 அதுவுமே கிடையாது. இந்த எல்லா கண்டிஷனுமே எனக்கு ஃபால்ஸ் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் இஃப் கண்டிஷன், அடுத்து வர எல்லா எல் இஃப் கண்டிஷனும் ஃபால்ஸ் ஆயிடுச்சு. அப்படி எல்லாமே ஃபால்ஸ் ஆச்சுன்னா எல்ஸ் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதனால தான் ஆல்வேஸ் வி கால் அஸ் எல்ஸை வந்து ஃபால்ஸ் பிளாக்னு சொல்லுவோம். ஓகேவா, ஃபைன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் எல் இஃப் எல்ஸ்னு. ஸோ ஒன்று ட்ரூ ஆயிடுச்சுன்னா அதுக்கு அடுத்து பார்க்காது. ஆல்வேஸ் கண்டிஷன் இஃப்க்கு பக்கத்தில் தான் இருக்கணும். இந்த எல் இஃப்ல கூட பாருங்க ஒரு இஃப் இருக்கு, அதனால இஃப்க்கு பக்கத்தில் கண்டிஷன் இருக்கணும். எல்ஸ்ல கண்டிஷன் இருக்காது. ஸோ இது உங்களுடைய இஃப் எல் இஃப் எல்ஸ். இப்போ உங்க புக்கில் பார்க்கலாமா என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு. ஓகே, ஃபைன். ஐ ஹோப் உங்களுக்கு கோடிங் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்க பாருங்க, சிம்பிள் இஃப் தான் simplest of all decision making statement. Condition should be in the form of relational or logical expression. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ ஒரு ஏஜ்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏஜ் ஈக்குவல் டு 17. இஃப் ஏஜ் இஸ் கிரேட்டர் தேன் 18 அண்ட் சும்மா இன்னொரு கண்டிஷன் வச்சுக்கலாம், அண்ட் ஏஜ் நாட் ஈக்குவல் டு 0. இப்படி எத்தனை கண்டிஷன் வேணா நீங்க வந்து போட்டுக்கலாம்ப்பா. அதுதான் இது வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர். ஏன்னா ரெண்டு கண்டிஷனுக்குள்ள ஒரு லாஜிக்கல் பண்றோம். ஒன்று மட்டும் வச்சிருந்தோம்னா ரிலேஷனல். இதெல்லாம் நான் 5th சாப்டர்ல டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இது எதுக்காக நான் இந்த டாபிக் வரேன்னா, ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இங்க உங்களுக்கு ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க, கண்டிஷன் ஷுட் பி இன் த ஃபார்ம் ஆஃப் ரிலேஷனல் ஆர் லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன். அதுக்காக தான் இந்த இது நான் போனேன். ஓகேவா. ஸோ சின்டெக்ஸ்னா ஒன்றும் இல்லைப்பா, இதான் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமர் மாதிரி இப்படிதான் இருக்கணும். ஸோ எக்ஸாக்ட் எக்ஸாம்பிள் கொடுக்க மாட்டாங்க, சில கீவேர்ட்ஸ்லாம் இருக்கும். இஃப்க்கு பக்கத்தில் கண்டிஷன், இது ஸ்டேட்மெண்ட் பிளாக்ஸ் 1. ஸோ எக்ஸாக்ட்லி எல்லாமே சின்ன சின்ன விஷயமும் இங்கே பார்ப்பாங்கப்பா. இங்கே வந்து இந்த கோலன் இருக்காது பார்ப்பாங்க, கண்டிஷன் பார்ப்பாங்க, இஃப் பார்ப்பாங்க, ஸ்டேட்மெண்ட் பிளாக்ஸ் 1 பார்ப்பாங்க. இங்கே நீங்கள் கொடுக்குற இந்த ஸ்பேசிங் பார்ப்பாங்க. ஓகேவா. கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா பிளாக் 1 வில் பி எக்ஸிக்யூட்டட். சிம்பிள். நம்ம பார்த்த அதே எக்ஸாம்பிள் தான் எடுத்திருக்காங்க. என்ன யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்குறாங்க. இது இன்புட் ஃபங்க்ஷன்லாம் 5th சாப்டரோட வீடியோவில் கற்றுக் கொடுத்துருந்தேன். ஸோ என்டர் யுவர் ஏஜ் 34 கொடுக்குறாங்க. 34னா எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங்னு வந்து 16 கொடுக்குறாங்க, எந்த அவுட்புட்டும் வரல. ஸோ இதுதான் ட்ராபேக் ஆஃப் சிம்பிள் இஃப். அதான் கீழே கொடுத்துருக்கான். இஃப் எல்ஸ், அதை நமக்கு நிவர்த்தி செய்ய வந்தது தான் இஃப் எல்ஸ். இஃப் எல்ஸ் என்ன பண்ணும், டு செக் த ட்ரூ பிளாக் ஆஸ் வெல் அஸ் த ஃபால்ஸ் பிளாக். ஸோ கண்டிஷன் வந்து ட்ரூவா இருந்துச்சுன்னா ட்ரூ பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும், கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா எல்ஸ் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ சின்டெக்ஸ் பார்த்துக்கோங்க. சின்டெக்ஸ் நமக்கு எப்படி கேட்கலாம்னா 2 மார்க்ல கேட்கலாம்ப்பா. ரைட் த சின்டெக்ஸ் ஆஃப் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட், ரைட் த சின்டெக்ஸ் ஆஃப் வைல் லூப். வைல் லூப் பற்றிலாம் பார்ப்போம், அதனால எல்லா சின்டெக்ஸும் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகேவா. ஸோ இந்த டயக்ராம்லாம் பெருசாக கேட்க மாட்டாங்க, அந்த அளவு இம்பார்ட்டன்ட்டோ இல்லை. டயக்ராம் நான் சொல்கிறேன். ப்ரோக்ராம் என்ட்ரி ஆகுது, என்ட்ரி ஆனோன்னு ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறோம். ஏஜ் இஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 18. கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இங்கே என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம், ஓட் எலிஜிபிள் அப்படின்னு நம்ம வந்து கொடுக்குறோம். ஓட்டுன்றத டைமிங் நான் வந்து எடுத்துடுறேன். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா நாட் எலிஜிபிள்னு கொடுக்குறோம். பாருங்க, பாத் பார்த்தீங்கன்னா இந்த பாத்தா இல்லை இந்த பாத்தான்னு எடுக்குது. ஓகேவா.
அடுத்து இது எக்ஸிக்யூட் ஆகிட்டு திரும்ப ஒரே பாயிண்ட்ல தான் வந்து நிற்கிது. ஒன்று இங்கே எக்ஸிக்யூட் ஆகும், இல்லை இங்கே எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? ஃபைன். இப்போ பாருங்க, ஒரு if else வச்சு இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒரு நம்பர் ஆட் நம்பரா ஈவன் நம்பரா. நம்ம மேத்தமெட்டிக்ஸ்ல எப்படி பாஸ் சொல்வீங்க ஒரு நம்பர் ஆட் நம்பரா ஈவன் நம்பரா? இப்போ 2 4 6 8லாம் ஆட் நம்பரா ஈவன் நம்பரா அப்படி சொல்றீங்க. ஒரு நம்பர் 2 ஆல டிவைட் ஆச்சுன்னா அது வந்து ஈவன் நம்பர். ஈவன் நம்பர்னா டிவிசிபிள் பை 2. ஸோ டிவிசிபிள்னா என்னப்பா? டிவிசிபிள்னா எக்ஸாக்டா டிவைட் ஆகணும், ரிமைண்டர் வந்து 0 இருக்கணும், அப்படி இருந்தால் தான் அதுக்கு பேர் டிவிசிபிள். ஸோ நம்ம இப்போ ரிமைண்டர் பத்தி பேசும்போது நம்ம என்ன வச்சுக்கலாம்? மாடுலஸ் வச்சுக்கலாம். கத்து கொடுத்துருங்க. ஸோ ஒரு நம்பரு 2ஆல பண்ணும்போது நம் மாட் 2னா ஒரு நம்பரை 2ஆல் டிவைட் பண்ணி வர ரிமைண்டர் 0வா இருந்துச்சுன்னா, ஸோ அந்த நம்ம தான் அவங்க ஏன்னு வச்சிருக்காங்க. இஃப் ஏ மாட் 2 ஈக்குவல் டு 0 ஆச்சுன்னா ஈவன் நம்பர், இல்லைன்னா ஆட் நம்பர். வெரி சிம்பிள். ஓகேவா? நான் 5th சாப்டர்ல டெர்னரி ஆபரேட்டர்னு ஒரு கண்டிஷன் நம்ம ஒரு கான்செப்ட் நம்ம பார்த்துருந்தோம். டெர்னரி ஆபரேட்டர் இல்லைன்னா அது வந்து எப்படி சொல்லலாம், இன்னொரு இது வந்து எனக்கு எக்ஸாக்டா நேம் வர ஞாபகம் வரல, தெரிஞ்சிருந்தா கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இது ஆல்டர்னேட்டிவா இஃப் எல்ஸ் நம்ம வந்து இஃப் எல்ஸ்க்கு ஆப்போசிட்டா அந்த டெர்னரி ஆபரேட்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனுடைய சின்டெக்ஸ் என்னன்னா, ஒரு வேரியபிள் ஈக்குவல் டு இன்னொரு வேல்யூ. இஃப் கண்டிஷன், இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா இந்த வேல்யூ அசைன் ஆகும், இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா இந்த வேல்யூ அசைன் ஆகும். நான் கூட கற்றுக் கொடுத்திருந்தேன், மினிமம் ஈக்குவல் டு ஏ இஃப் ஏ லெஸ் தேன் பி எல்ஸ் பின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ யா, இப்போ ஆட் ஆர் ஈவன் அந்த கான்செப்ட் வந்து இவங்க வந்து டெர்னரி ஆப்ரேட்டர் மூலயமா பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஏ இன்புட் வாங்குறாங்க, கண்டிஷன் செக் பண்ணுறோம். இஃப் ஏ மாட் ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா ஏவோட வேல்யூ நான் 15 வச்சுக்கிறேன்னு பாருங்களேன். 15 வச்சேன்னா ஏ மாட் ஈக்குவல் டு 0வா, 15 மாட் ஈக்குவல் டு அதாவது இப்படி வரும்பா. 15 மாட் 2 செக் பண்ணோம். 15 மாட் 2னா 2ஆல வகுங்க, 2 7s 14. பாக்கி எனக்கு 1 கிடைக்குது. இந்த 1 என்னோட ரிமைண்டர். ஸோ ரிமைண்டர் பார்த்தேன்னா எனக்கு 0 இல்லை. அப்போ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு. இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா எனக்கு எல்ஸ் பிளாக்ல உள்ள ஆடுன்ற வேல்யூ தான் எக்ஸுக்கு அசைன் ஆகும். ஸோ எக்ஸ்ல இப்போ ஆடுன்னு இருக்கு. we are just printing a is odd. ஸோ அதனால தான் நம்பர் 3யும் ஒரு ஆட் நம்பர் தானே, அதனால தான் அதுக்கு ஆட்னு வருது. 22க்கு ஈவன் வருது. நெக்ஸ்ட், நெஸ்டட் இஃப் elif else. So construct a chain of if statement, then elif clause can be used instead of if else. இந்த சின்டெக்ஸ் பார்த்துக்கோங்க. சின்டெக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஆல்வேஸ் சின்டெக்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். இஃப் கண்டிஷன் 1 ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1, elif கண்டிஷன் 2 ஸ்டேட்மெண்ட் பிளாக். இந்த மாதிரி எத்தனை elif பிளாக் வேணா இருந்துக்கலாம்ப்பா, அதுல வந்து பிரச்சனையே இல்லை. எல்லாமே ஃபெயில் ஆச்சுன்னா else ஸ்டேட்மெண்ட் பிளாக் n. In the syntax of if elif else mentioned above, condition 1 is tested. If it is true, then statement block will be executed. Otherwise, the control checks condition true. If it is true, on the block execute ஆகும். And even it fails, statement blocks n mentioned in the else part is executed. So என்னதான் எத்தனை if elif fail ஆனாலுமே எனக்கு அந்த else part execute ஆகும். ஓகேவா? சிம்பிள். ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க. டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் வருது. கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா டைரக்டா எக்ஸிக்யூட் ஆயிடும். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா ஒன் மோர் கண்டிஷன் செக் பண்றோம். அந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா அது எக்ஸிக்யூட் ஆகும். அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா எல்ஸ் பார்ட் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? மல்டிபிள் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் கேன் பி கம்பைன்ட் இன்டு ஒன் இஃப் elif else. ஸோ அதுதான் சொல்றாங்க. elif கேன் பி கன்சிடர்ட் டு த அப்ரிவேஷன் ஆஃப் else if. If an if statement in a if statement there is no limit of elif clause. ஸோ அதான் நான் வந்து சொன்னேன், எத்தனை elif வேணா வச்சுக்கலாம், அதுக்கு அந்த எந்த லிமிட்டும் இல்லை. ஆனால் else clause வந்து கடைசியில தான் போடணும். ஆல்வேஸ் அட் த எண்ட்ல தான் நம்ம வந்து போடணும். ஸோ இது கிட்டத்தட்ட நெஸ்டட் இஃப்க்கு வந்து சிமிலர். நீங்க C++ல படிச்சிருப்பீங்க. இப்போ ஒரு ப்ரோக்ராம் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும்ப்பா, மல்டிபிள் ஆப்ஷன். ஒரு சர்டைன் மார்க்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு A கிரேட் கொடுப்பாங்க, B கிரேட் கொடுப்பாங்க, C கிரேட் கொடுப்பாங்க, D கிரேட் கொடுப்பாங்க, E கிரேட் கொடுப்பாங்க. ஸோ லோவர் கிளாஸ்லாம் நீங்கள் படிக்கும்போது கிரேட் அசைன் பண்ணுவாங்க. கிரேடிங் சிஸ்டம் தான், அந்த மார்க்லாம் சொல்ல மாட்டாங்க. பட் இப்போ நம்ம ஹையர் ஸ்டடீஸ் வந்ததுனால ஒவ்வொரு சின்ன ஒரு மார்க்கும் முக்கியன்றனால அவங்க கிரேடிங் ஸ்கீமுக்கு பல மார்க்கிங் ஸ்கீமுக்கு தான் போகிறாங்க. எனக்கு இந்த டேபிள் வந்து இன்புட்டாக கொடுத்துருவாங்க கொஷின்லேயே. என்னுடைய ஆவரேஜ் மார்க் வந்து 80க்கு மேலே இருந்துச்சுன்னா A கிரேடு, 70 to 80 இருந்துச்சுன்னா B கிரேடு, 60 to 69 இங்கே லெஸ் தேன் 70 இருக்கு. அப்போ 69 வரைக்கும் தான் எடுத்துக்கணும். 60 to 60 இங்கே எக்ஸாக்டாக எழுதுறேன் பாருங்களேன். இங்கே வந்து 80 to 100 வரைக்கும் வரும். இங்கே 70 to 79 தான் வரும். ஏன்னா 80 வந்து மேலே கவர் ஆகிடுச்சு, அதனால தான் இங்கே லெஸ் தேன் யூஸ் பண்ணுறான். இங்கே வந்து 60 to 69, 50 to 59. ஸோ பாக்கி இருக்க எல்லாமே 0 to 49 வந்து E கிரேடு தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு மார்க்ஸ் வேணும். இந்த எக்ஸாம்பிளில் 2 சப்ஜெக்ட் தான் அவங்க கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் 3-4 எடுத்தீங்கனாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா உங்களுக்கு கொஸ்டின்ல எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஸோ எக்ஸாம்பிள் இப்படி கேட்டாங்கன்னா நீங்கள் இது மாதிரியே எடுத்துக்கோங்க 2 சப்ஜெக்டே.
ஸோ 2 சப்ஜெக்ட் M1 M2 வச்சிருக்கான். ஆவரேஜ் எப்படி பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும், சின்ன வயசுலேயே நம்ம படிச்சிருப்போம். ஆவரேஜ் ஈக்குவல் டு சம் ஆஃப் அப்சர்வேஷன் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். ஸோ சம் இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸியானதான் நான் எடுத்துக்கிறேனே, 70 நான் 70 வேணாம், ஏன்னா ஆவரேஜ் 70 தான் வரும். 70 வச்சுக்கிறேன். ஸோ 70 வச்சிங்கன்னா ஆவரேஜ் கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 150 வரும். 150 2ஆல் அடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 75 வரும். ஸோ என்னோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 75. இஃப் எல்ஸ் நடக்கும் பாருங்க. 75 வந்து 80யோட பெருசா கிடையாது. ஸோ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும். அடுத்து எல்இஃப் பார்க்கும். ஸோ என்னுடைய ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 70 to 79 இருக்கா? ஸோ அதுதான் அண்டு என்னன்னா மல்டிபிள் கண்டிஷன் செக் பண்ணுறோம். ஸோ அது கிரேட்டர் தானே. இது பார்த்தீங்கன்னா இந்த எதுக்கு நம்ம இப்படி யூஸ் பண்ணுவோம்னா ரேஞ்ச் ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு. ஸோ மேத்தமெட்டிக்ஸில் நம்ம வந்து டைம் லைன் ஸ்பெசிஃபை பண்ணுவோம்ல, எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுவோம், லோவர் இப்படி ஸ்பெசிஃபை பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான். ஸோ ஆவரேஜ் வந்து 70யோட அதிகமாக இருக்கணும், ஆவரேஜ் வந்து லெஸ் தேன் 80 இருக்கணும். ஸோ ரெண்டு கண்டிஷனும் ட்ரூ ஆகணும். ஃபர்ஸ்ட் 75 வந்து 70யோட அதிகமாக இருக்கா? இருக்கு. ஸோ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ். ட்ரூ. 75 80யோட லெஸ் தேனா இருக்கா? இதுவும் ட்ரூ. ஸோ அதனால கிரேட் பி பிரிண்ட் ஆகிடும். ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம், நீங்கள் அவ்வளோ யோசிக்க தேவையில்லை. நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன் இந்த ரேஞ்சில் இந்த வேல்யூஸ் தான் விழுகும்னு. ஸோ 70 to 79 உங்கள் ஆவரேஜ் விழுந்துச்சுன்னா என்னுடைய ஆன்சர் கிரேட் பி. ஸோ இந்த டயத்தில் எனக்கு கிரேட் பி தான் வரும். ஒன்ஸ் எதனா ஒன்று ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா பாக்கி உள்ள எதையுமே பார்க்காது. ஓகேவா? உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் நேவிகேட்டும் பண்ணிட்டேன். ஸோ கீழே 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த எக்ஸாம்பிள் வேணால் எழுதலாம்ப்பா. இந்த நம்பர்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு போயிட்டு இந்த கிரேட் பி தான் எழுதணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் பாருங்கள், இப்போ நான் என்ன எடுத்தேன், 75ன்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தேன். அந்த எக்ஸாம்பிளுக்கு ஏற்ற மாதிரி நான் எழுதி காட்டவா? இங்கே நம்ம எப்படி நீங்கள் மாற்றணும்னு, இந்த இடத்துல 70, இந்த இடத்துல 80, இந்த இடத்துல கிரேட் பி. ஸோ இப்படி நீங்கள் அவுட்புட் எழுதிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஓகேவா? இன்னடேஷன் பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ அடுத்து இன் அண்ட் நாட் இன் ஒரு சில மெம்பர்ஷிப் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணுறாங்க. இதை நான் சிம்பிளாக உங்களுக்கு புரிய வச்சிடறேன். ஃபர்ஸ்ட் நம்ம கோடிங்குள்ள போயிடலாம். ஐ ஹோப் இது வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஐம் நாட் போரிங் யூ. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? டைரக்ஷன் ஒரு வேரியபிள் நான் வந்து வச்சுக்கிறேன். என்னோட டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா நார்த்து. நான் என்ன செக் பண்ண போறேன்னா, அது நார்த்துன்றது பார்த்தீங்கன்னா ஒரு வேலிட் டைரக்ஷன் தான் செக் பண்ண போறேன். இஃப் என்னோட டைரக்ஷன் இன் வந்து மெம்பர்ஷிப், இன்னுனா உள்ள இருக்கா, இன்னுனாலே உள்ளதான், இதுக்குள்ள இருந்துச்சுன்னா ஒன்று பண்ணு ட்ரூ. இப்போ என்னோட டைரக்ஷன் வந்து நார்த்து, சவுத்து, வெஸ்ட், ஈஸ்ட். வெரி சிம்பிள். நான் 4 டைரக்ஷன் தான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இந்த நார்த் ஈஸ்ட், சவுத் வெஸ்ட், நார்த் வெஸ்ட் இதெல்லாம் நான் கன்சிடர் பண்ணல. ஆக்சுவலி தெர் ஆர் இன்ஃபைனைட் டைரக்ஷன் இன் த வேர்ல்ட். ஓகேவா? பிரிண்ட் வேலிட்னு பிரிண்ட் பண்றேன். பாத்தீங்களா? இப்போ நான் ரன் பண்றேன். என்னோட டைரக்ஷன் பாத்தீங்கன்னா எண்ல தான் இருக்கான். என்ன செக் பண்ணி பார்ப்போம்னா, இந்த டைரக்ஷன் இருக்க இடத்துல எண்ணை தூக்கி போட்டுருங்க. ஏன்னா அது வேரியபிள் தானே, அந்த வேல்யூ தான் இங்க வரும். என் இன், இந்த எண் இதுக்குள்ள இருக்கான் எண் இருக்கான் பாருங்க, அதனால வேலிட்னு வரும். இப்போ நான் ரன் பண்றேன். ரன் பண்ணும்போது எனக்கு வேலிட்னு வரும். சப்போஸ் இதுல நாட் இன்னும் இருக்கு, நம்ம இப்போ பாசிட்டிவா செக் பண்ணியிருக்கோம். சில டைம் பாத்தீங்கன்னா எனக்கு இன்வேலிட் இதை மட்டும் ஃபெச் பண்ணா போதும்னு நான் நினைப்பேன். இல்லை நம்ம டைமிங் நான் அந்த ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ் நான் கமெண்ட் அடிச்சிடறேன். என்னோட டைரக்ஷன் இதுல இல்லாம இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், இன்வேலிட் டைரக்ஷன் நான் வந்து கொடுப்பேன். இப்போ பாருங்க, என் டைரக்ஷன் நார்த். செக் பண்ணி பார்ப்போம். நார்த் வந்து உள்ள இல்லாம இருக்கா? நார்த் உள்ள இல்லாம இருக்கா? அதான் நாட்டின் உள்ள இல்லாம இருக்கா? நார்த் உள்ள இருக்கு. அப்ப இந்த கண்டிஷனே ஃபால்ஸ் ஆயிடுச்சு. கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா இஃப் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகுமா? ஆகாது. இப்ப பாருங்களா, உங்களுக்கு எந்த ரிசல்ட்டுமே வராது. இந்த ரிசல்ட்டுமே வரல. இப்ப இன்ஸ்டெட் ஆஃப் n நான் z கொடுக்குறேன். z வந்து உள்ள இல்லாம இருக்கா? எஸ், z உள்ள இல்லதான், அதனால இது வந்து இன்வேலிட்னு வரும். ஸோ இதுதான் இன் நாட் இன். இது அவங்க என்ன யூஸ் கேஸ் யூஸ் பண்ணிருக்காங்க, நம்ம இங்க டைரக்ஷன் யூஸ் பண்ணோம்ல, அவங்க ஐ திங்க் வவல்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே சின்ன குழந்தைங்கள்லேருந்தே நமக்கு வந்து தெரியும். ஐ நோ இட்ஸ் எக்ஸாஜரேட்டிங். மேபி ஒரு லோவர் ஸ்டாண்டர்ட், ஒரு 7th ஸ்டாண்டர்ட்ல தெரியும்னு வச்சுக்கலாமா வவல்ஸ்னா என்னன்னு. ஓகேவா? வவல்ஸ்னா AEIOU. ஸோ ஸ்மால் லெட்டரா இருந்தாலும் சரி, கேபிட்டல் லெட்டரா இருந்தாலும் சரி, அதை நம்ம வவல்னு சொல்லுவோம். இதை தவிர இருக்க என்ன இங்கிலீஷ் ஆல்பாபெட் இருந்தாலும் அது வந்து கான்சோனன்ட்.
பட் இங்கே வேற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 ப்ரோக்ராம் மாதிரி இதை கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் பாருங்க, ஒரு கேரக்டர் நம்ம இன்புட்டாக வாங்குறோம். ஸோ லெட்ஸ் சே நான் வந்து ஈன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. என்னோட அந்த கேரக்டர் இதுக்குள்ள இருக்கா, ஈ வந்து இருக்கான். ஸோ கண்டிஷன் வந்து ட்ரூ ஆயிட்டான். ட்ரூ ஆனோடனே அந்த சிஹெச்ன்ற இடத்துல இந்த ஈ வந்துடும். பாக்கி கொட்டேஷன்ல கொடுத்துருக்கனால அப்படியே வந்துடும், ஈ இஸ் அ வவல். இந்த அவுட்புட் புரியுதா? ஸோ அதான் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம். செகண்ட் நாட்டின்க்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க டைப் பண்ண கொடுத்த லெட்டர் பார்த்தீங்கன்னா ஏவா இருக்கக்கூடாது, பியா இருக்கக்கூடாது, சியா இருக்கக்கூடாதுன்னு செக் பண்றாங்க. அப்படி இல்லாம இருந்துச்சுன்னா அதுல இல்ல அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், நாட் இன் ஆஃப் ஏ கமா பி கமா சி இப்படி கொடுத்துருவோம். ஓகேவா? சிஹெச் செக் பண்றாங்க. அதே மாதிரி தான் நம்ம என்ன கொடுத்தோம், ஈன்னு கொடுத்தோம். ஈன்னு கொடுத்தும் போது இதுல இல்ல. ஸோ இ த லெட்டர் இஸ் நாட் ஏ கமா பி கமா சி. இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ன்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ வெரி சிம்பிள் தான் பாருங்க. நீங்க ஒரு இடத்துல கான்செப்ட் கிளியரா இருந்தீங்கன்னா எந்த எக்ஸாம்பிள்னாலும் உங்களுக்கு புரியும். ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் வேற எக்ஸாம்பிள் சொல்லி கொடுத்தேன், டைரக்டா இது பார்க்காம. ஓகேவா? புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இஃப்னா என்ன, இஃப் எல்ஸ்னா என்ன, இஃப் எல்இஃப் எல்ஸ்னா என்னன்னு. ஓகேவா? மூணுமே புரிஞ்சிருக்கும். நம்ம வந்து இந்த லெசனோட ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம வந்து முடிச்சாச்சு. இந்த லெசன்ல நான் சொல்லியிருந்தேன் 2 பகுதியா நம்ம இதை பிரிக்கலாம்னு சொல்லிட்டு. ஒன்னு பிரான்ச்சிங், இன்னொன்னு லூப்பிங். இப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஏரியாவுக்கு வந்திருக்கும் லூப்பிங். இந்த லூப்பிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ லூப்பிங்னா என்னன்னு நம்ம ஃபுல்லா படிக்கிறதுக்கு முன்னாடி நான் டைரக்டா உங்களுக்கு ப்ரோக்ராம்ல சில இது சொல்லி கொடுக்குறேன். ஸோ தட் உங்களுக்கு இன்னும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேவா? go to my PyCharm. இப்ப எனக்கு print of helloன்னு இருக்கு. நான் ரன் பண்றேன். ரன் பண்ணும்போது எனக்கு ஹலோன்னு எனக்கு வந்து வருது. ஸோ இவ்வளோ நிறைய வீடியோ ஓடி இருக்கு இப்போ வரைக்கும். 26 நிமிஷம் போயிருக்கா? சூப்பர். இப்போ இந்த ஹலோன்றதை நான் 5 வாட்டி பிரிண்ட் பண்ணணும். என்ன பண்ணுவேன், சிம்பிள் சார்ன்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க, காப்பி பண்ணி அதையே நீங்க வந்து பிரிண்ட் பண்ணிடுவீங்க ரிமைனிங் டைம் ஃபார்ம். இப்போ எனக்கு என்ன நடக்கும், ஹலோ வந்து 5 வாட்டி வரும். பட் டோன்ட் யூ திங்க் நம்ம ஒரே ஸ்டேட்மெண்ட்டை திரும்ப திரும்ப எழுதுறோம். இந்த மாதிரி ப்ரோக்ராமிங்ல நீங்க ஒரே ஸ்டேட்மெண்ட்டை திரும்ப திரும்ப எழுதுனா இட் இஸ் அ கிரைம். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு பி அ கிரிமினல். ஸோ அதனால நான் என்ன பண்ண போறேன்னா, கோட் ரீயூசபிலிட்டி நான் வந்து பண்ண போறேன். அந்த கோட் ரீயூசபிலிட்டிக்கு நமக்கு லூப் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சேம் ஸ்டேட்மெண்ட்டை திரும்ப திரும்ப எக்ஸிக்யூட் பண்றதுக்கு நான் 5 வாட்டி பண்ணணும்னு நான் வந்து சொல்லிட்டேன். ஸோ லூப்ல மொத்தம் 3 முக்கியமான திங் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்ப்பா. ஃபர்ஸ்ட் வந்து லூப் வேரியபிள். இது நீங்க நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. இனிஷியலைசேஷன், ஃபர்கெட் அபவுட் த ஸ்பெல்லிங். ரெண்டாவது பாத்தீங்கன்னா லூப் கண்டிஷன். மூணாவது பாத்தீங்கன்னா லூப் அப்டேஷன். இந்த அப்டேஷன் வந்து இன்க்ரிமெண்டாவும் இருக்கலாம், இல்லைன்னா டிக்ரிமெண்டாவும் இருக்கலாம். இதை பத்தி நம்ம வந்து பேசலாம். ஃபர்ஸ்ட் இந்த அலோன்றதை 5 வாட்டி நான் பிரிண்ட் பண்ண போறேன். எடுத்தோன்னே நான் ஒரு வாட்டி கூட நான் வந்து பிரிண்ட் பண்ணல. ஸோ மேபி நம்ம என்ன வச்சுக்கலாம், எடுத்தோன்னே 1ன்னு வச்சுக்கலாம், i ஈக்குவல் டு 1ன்னு வச்சுக்கலாம். நான் என்ன பண்ண போறேன், செக் பண்ண போறேன். while ஃபர்ஸ்ட் நான் எழுதிடலாம் கோடு. while i is less than or equal to 5, 5 இருக்க வரைக்கும் print hello. அதுக்கடுத்து i equal to i plus 1. ஸோ இப்போ நான் ரன் பண்றேன். ரன் பண்ணும்போது நமக்கு எக்ஸாக்டா 5 வாட்டி வரும். ஏன் நமக்கு 6 வாட்டி வருதுன்னா மேலே அளவு கொடுத்துருப்போம்ல. ஸோ இப்போ எக்ஸாக்டா 5 வாட்டி வரும். இது எப்படி ஒர்க் ஆகும்னா, ஃபர்ஸ்ட் ஐயோட வேல்யூ 1ன்னு அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு எடுத்தோன்னே செக் பண்ணோம் 1 வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 5 சொல்லிட்டு. 1 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 5 தானே, ஹலோன்னு பிரிண்ட் ஆயிடும். ஃபர்ஸ்ட் ஹலோ பிரிண்ட் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம ஐயை ஏற்றி விடுறோம், i ஈக்குவல் டு i plus 1. இப்போ ஐயோட வேல்யூ 2, 2 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 5 எஸ், அதனால ஹலோ பிரிண்ட் ஆயிடும். நெக்ஸ்ட் ஐயை ஏற்றி விடுறோம், ஐயோட வேல்யூ 3, 3 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 5 எஸ், ஹலோ. நெக்ஸ்ட் ஐயோட வேல்யூ 4 இருக்கும், 4 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 5 ஹலோ. நெக்ஸ்ட் ஐயோட வேல்யூ 5 இருக்கும், 5 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 5 ஹலோ. எஸ். ஸோ கண்டிஷன் என்னன்னா, எத்தனை வாட்டி இந்த லூப் உள்ள போகும். ஸோ 1ல ஆரம்பிக்கிறோம், லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 5 வரைக்கும் வைக்கிறோம். அப்பனா 1 இன்க்ளூசிவ் 1 2 3 4 5. எனக்கே தெரியும் 5 வாட்டி வருதுன்னு. இப்போ நீங்க வேற மாதிரி கூட எழுதலாம்ப்பா. இது ஜஸ்ட் மேட்டர் ஆஃப் திங்ஸ் தான், இப்படிதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் 0ல இருந்து ஆரம்பிச்சேன்னா இங்க நான் வந்து லெஸ் தேன் தான் கொடுப்பேன். ஸோ 0 வரும். லெஸ் தேன்னா என்ன அர்த்தம், 4 வரைக்கும் வந்துக்கலாம், 4 வரைக்கும் வந்துக்கலாம். ஸோ 0 1 2 3 4 எத்தனை வாட்டி இருக்கு, 5 நம்பர் இருக்கா. ஸோ 5 வாட்டி பிரிண்ட் ஆயிடும். ஸோ வெரி சிம்பிள் தான். உங்களுக்கு புரியணுன்றக்காக நான் வந்து நம்பர் வந்து 1ன்னு போட்டு
less than or equal to போட்டேன். இப்போ 10 to 15 print பண்ண சொல்றாங்கன்னா 10ல ஆரம்பிப்பீங்க, less than or equal to 15 முடிப்பீங்க. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் பிரிண்டிங் ஹலோ நான் என்ன பண்றேன்னா ஜஸ்ட் அந்த ஐ வேல்யூவே நான் வந்து பிரிண்ட் பண்ணிடுறேன். ஓகேவா, எனக்கு 10 to 15 வந்துருச்சு. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பேசிக் நான் வந்து கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். இப்போ இந்த ஐக்கு பக்கத்தில் நான் ஒன்று பண்ண போகிறேன், காமா எண்ட் ஈக்குவல் டுன்னு கொடுக்க போகிறேன். எண்ட் ஈக்குவல் டு கொடுத்து கோட்ஸ்குள்ள ஒரே ஒரு ஸ்பேஸ் மட்டும் கொடுக்க போகிறேன். அப்படின்னா என்ன நடக்கும்னா இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒவ்வொரு லைனும் பிரிண்ட் ஆகாது இந்த மாதிரி, அதுக்கு பல ஒவ்வொரு வேல்யூவும் பக்கத்தில் பிரிண்ட் ஆகும் ஒரு ஸ்பேஸை விட்டு. ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன் 10லேருந்து 15 வரைக்கும். அந்த ஒரு ஸ்பேஸ் கூட நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸே இல்லாமல் இருக்கும். ஓகேவா, ஸ்பேஸ் விட்டு பண்ணிக்கலாம். எப்படி இருக்கா? சில டைம் உங்களுக்கு நெக்ஸ்ட் லைனில் வரணும்னா எண்ட் ஈக்குவல் டு /n நீங்கள் கொடுக்கணும். /n கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் லைனில் வரும். பட் பை டிஃபால்ட்டாக நீங்கள் எந்த ஒரு எண்ட் ஈக்குவல் டுவும் கொடுக்கலன்னா உங்களுக்கு வந்து அது /n மாதிரி தான். ஸோ இப்படி வெறும்னே இப்படி கொடுக்குறதோ ஒன்று தான், எண்ட் ஈக்குவல் டு /n கொடுக்குறதோ ஒன்று தான். ஏன்னா பை டிஃபால்ட்டாக நீங்கள் எதுவுமே மென்ஷன் பண்ணலைன்னா அது எண்ட் ஈக்குவல் டு /n தான் எடுத்துக்கும். அதனால தான் நிறைய ப்ரோக்ராமில் நமக்கு இந்த மாதிரி பக்கத்தில் கொடுக்கும் போது எண்ட் ஈக்குவல் டு போட்டு ஒரு ஸ்பேஸ் மாதிரி கொடுக்குறான். ஓகேவா, புரியுதா? ஸோ இப்போ இந்த 3 இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இனிஷியலைசேஷன், I hope now I am correct. ஸோ நம்ம எடுத்தோன்னே இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம் 10. அடுத்து கண்டிஷன், ஒவ்வொரு வாட்டியும் கண்டிஷன் செக் பண்ணோம். கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் தான் உள்ளே போகும். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் கண்டிஷன் செக் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஐயோட வேல்யூ 10ஆக இருக்கும்போது கண்டிஷன் செக் பண்ணோம், அடுத்து உள்ள வரும், அடுத்து இன்க்ரீஸ் ஆகும் 11ஆக இருக்கும்போது கண்டிஷன் செக் பண்ணோம். கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து லூப்புக்குள்ளே போகும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஒரு வாட்டி எக்ஸிக்யூட் பண்ணோன்னா நீங்கள் லூப் வேரியபிளை அப்டேட் பண்ணணும். லூப் அப்டேஷன் இல்லை, லூப் வேரியபிள் அப்டேஷன். ஸோ எங்கள் ஐ தான் என்னோட லூப் வேரியபிள், நான் ஐயோட வேல்யூ 1 இன்க்ரீஸ் பண்ணி விடுறேன். ஓகேவா, ஃபைன். இப்போ அதே இது எனக்கு உல்டாவாக வேணும்னா மேபி உங்களுக்கு 10 to 15 டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஐ வில் புட் 1 to 5 நான் வந்து வச்சுக்கிறேன் ஸ்டில். ஸோ 1 to 5 இருக்குல்ல, எனக்கு 5 to 1 வரணும்னா என்ன நடக்கும் நம்மளே எழுதலாம். வைல் எடுத்தோன்னே ஸ்டார்டிங் வேல்யூவே நான் 5, ஐ மீன் நாட் வைல், ஐயோட வேல்யூ ஸ்டார்டிங் வேல்யூவே 5 தான் நான் வந்து வச்சுக்க போகிறேன். டைமிங் இதை நான் கமெண்ட் பண்ணிடுறேன். வைல் இந்த இடத்துல நம்ம எப்படி வச்சுக்கலாம், எனக்கு எப்படி சீக்வன்ஸ் போகணும் நீங்கள் யோசிக்கணும். 5 4 3 2 1 ஐயோட வேல்யூ 1ஆ இருக்கிற வரைக்கும், 1 இல்லை 1க்கு மேலே இருக்க வரைக்கும் வந்துக்கலாம். ஏன்னா நம்ம ஸ்டார்டிங் லிமிட் நம்ம கொடுத்தாச்சு 5. ஸோ லோவர் பவுண்ட் என்னது 5 4 3 2 1 1 1க்கு மேலே. அப்போ 1 1க்கு மேலேனா ஈக்குவல் டு 1 கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 1. புரியுதா எப்படி கண்டிஷன் எடுத்துட்டு வந்தேன்னு? பிரிண்ட் இந்த டைம் ஐயே நான் வந்து பிரிண்ட் பண்ணிடுறேன். இந்த வாட்டி நம்ம இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு 5 பிரிண்ட் ஆகணும், அடுத்து ஐயோட வேல்யூ ஒன்று குறையணும். ஒன்று குறையுதா, அதனால நான் என்ன பண்ணுவேன், ஐ ஈக்குவல் டு I - 1 நான் வந்து கொடுப்பேன். ஓகேவா, ஸோ ஐ ஹோப் இது ஒர்க் ஆகும்னு நம்புகிறேன். எனக்கு பாருங்க 5 4 3 2 1 வந்திருக்கு. ஓகேவா, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது நீங்கள் நிறைய புக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி எழுதுவாங்கன்னா கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 1 எழுதுறதுக்கு போல கிரேட்டர் தான் 0ன்னு கூட எழுதலாம். ஏன்னா இங்கே ஈக்குவல் டு இல்லை, கரெக்டாக 0விட அதிகமாக, 1 0விட அதிகமாக தான் இருக்குது. அதனால வந்து இப்படி கூட நீங்கள் எழுதலாம், கிரேட்டர் தான் 0 கூட. ஓகேவா, ஸோ இட்ஸ் அப் டு அஸ் தான்ப்பா. ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3ன்னு சொல்கிறதுனால 1 தான், அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கிரேட்டர் தேன் 2ன்னு சொல்கிறதும் 1 தான். சாரி, லெஸ் தேன் 4ன்னு சொல்கிறதும் 1 தான். புரியுதா, கண்டிஷன் புரியும்னு நினைக்கிறேன். லெஸ் தேன் 4னா 4 கிடையாது, 4ஓட கம்மி நம்பர். லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 3னா 3 இன்க்ளூசிவ், 3ஓட கம்மி நம்பர். லெஸ் தேன் 4ல 3 வந்துடுது. ஸோ இது நீங்கள் முக்கியமாக புரிஞ்சிக்கணும், நிறைய இடத்துல தேவைப்படும். வைல் லூப் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 3 தான், லூப் வேரியபிள் இனிஷியலைசேஷன், லூப் கண்டிஷன், லூப் வேரியபிள் அப்டேஷன். ஸோ ஃபார் லூப்ன்றது ஒரு அமேசிங்கான ஒரு லூப் இருக்குது. அந்த லூப் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ரேஞ்ச் ஃபங்க்ஷன் ஒரு கான்செப்ட் இருக்குது, அதை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வைல் லூப் நம்ம பார்த்ததை புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு டப்புன்னு குயிக்காக பார்த்துடலாம். ஓகேவா, ஸோ இட்ரேஷன் ஆர் லூப் இன் அ சிச்சுவேஷன் வேர் த யூசர் நீட் டு எக்ஸிக்யூட் அ பிளாக் ஆஃப் கோட் செவரல் டைம்ஸ் டில் த கண்டிஷன் இஸ் சாட்டிஸ்ஃபைட். நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, செவரல் டைம்ஸ். எத்தனை டைம்? 5 டைம் நம்ம வந்து ஹலோ பிரிண்ட் பண்ணோம். ஸோ ஹலோன்றது ஒரு சிம்பிள் லைன். ஸோ மேபி ஒரு பெரிய thousands ஆஃப் லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒர்க் பண்ணுற நீங்கள் ஒரு கம்பெனிலாம் போய் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அங்கே கோடிங் பண்ணுவாங்க, அங்கே ஒரு 1000 லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் until a condition is satisfied. அந்த மாதிரி டைப்பில் நம்ம இந்த இட்ரேஷன் ஆர் லூப்க்கு வந்து போகும்.
ஸோ அதே திங் தான் கீழே ரீடிஃபைன் பண்ணி எழுதியிருக்கான், எக்ஸிக்யூட் அ குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் மல்டிபிள் டைம்ஸ். ஸோ இப்போ பாருங்க, கண்டிஷன் வரான், கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் எக்ஸிக்யூட் ஆகிறான், திரும்பவும் கண்டிஷன் செக் பண்ணுறான், கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் எக்ஸிக்யூட் ஆகிறான், திரும்பவும் கண்டிஷன் செக் பண்ணுறான், திரும்பவும் ட்ரூ ஆகிறான். சப்போஸ் ஒரு பர்டிகுலர் டைமில் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும், அப்போ தான் வந்து வெளியே போகிறான். ஸோ இந்த எல்ஸ் பார்ட்டுன்னு ஒன்று இருக்குது, அதை பற்றி நம்ம வந்து பேசுவோம் சின்டெக்ஸ் வரும்போது. ஸோ பைத்தானில் 2 லூப் இருக்குது, ஒன்று வைல் லூப்பு, இன்னொன்று ஃபார் லூப்பு. ஸோ வைல் லூப்போட சின்டெக்ஸ் ஐ திங்க் ஏதோ ஒரு புக் பேக் கொஸ்டின் நினைக்கிறேன், நிறைய டைம் ரிப்பீட்டடாக எக்ஸாமில் வந்து கேட்குற மாதிரி நான் வந்து பார்க்குறேன், அதனால் இந்த சின்டெக்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ வைல் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் பிளாக்ஸ் எல்ஸ் பார்ட்டில் ஒன்று இருக்குது. இந்த எல்ஸ் எப்போ எக்ஸிக்யூட் ஆகும்னா, நான் எழுதுறத நோட் பண்ணிக்கோங்க, எல்ஸ் பார்ட் இன் லூப் இஸ் executed only if the program finishes normally without break statement. ஸோ பிரேக்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, அதை நம்ம படிப்போம். அந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட்டை என்கவுண்டர் பண்ணாமல் லூப்பில் இருக்க எல்லா ஐட்ரேஷனும் முடிஞ்சிருச்சுன்னா எல்ஸ் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும்பா. ஸோ இதில் இன்னும் சிம்பிளாக கொடுத்துருக்கான், எல்ஸ் பார்ட்லாம் இல்லாமல் கண்டிஷன் ட்ரூவாக இருக்க வரைக்கும் திரும்ப திரும்ப போய்கிட்டே இருக்கும், கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா வெளியே வந்துடும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து வேர்டிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் 6.6ல் பாருங்கள் 10 to 15 பிரிண்ட் பண்ண சொல்கிறாங்க, நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். நம்ம இன்ஸ்டெட் ஆஃப் எண்ட் ஈக்குவல் டு ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறது போல /t கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் மோர் தேன் சம் ஸ்பேஸ் வந்து விட்டு போகும். ஸோ இனிஷியலைசிங் த லூப் வேரியபிள், கண்டிஷன், அப்டேட்டிங் த லூப் வேரியபிள், இந்த 3மே ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், நம்ம ஆல்ரெடி பார்த்த சேம் ப்ரோக்ராம் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் இதில் வேற எதனா இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்காங்களா? இதில் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, எண்ட் ஈக்குவல் டு, அந்த எண்ட் ஈக்குவல் டு பற்றி பேசுகிறாங்க, /t/n. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து கொடுத்துக்கலான்னு. அடுத்து 10 to 15ல் எல்ஸ் பார்ட் வச்சு இங்கே வருது. ஸோ இப்போ அதே இதை நான் பண்ணுறேன் பாருங்களேன், இதை நான் அப்புறம் சொல்லி கொடுக்கலான்னு வந்தேன், பட் ஸ்டில் ஓகே ஃபைன். எல்ஸ் print end of while loop. ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன், ரன் பண்ணும்போது எனக்கு 5 4 3 2 1 end of while loopனு வந்துருச்சு. சப்போஸ் எனக்கு 3ன்னு வரும்போது 3ன்ற நம்பர் எனக்கு ஆகவே ஆகாதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 3ன்னு வந்துச்சுன்னா நான் இந்த லூப்பே நான் கண்டினியூ பண்ணக்கூடாது, லூப்பை பாதிலே விட்டுட்டு ஓடிடணும். ஸோ அப்படி எதனா செக் பண்ணுறதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது, இஃப் i = 3 இருந்துச்சுன்னா நான் பாதிலே விட்டுட்டு ஓடி போயிடணும், பிரேக் அடிச்சிடணும். ஸோ பிரேக். இப்போ நான் ரன் பண்ணுறேன், இப்போ ரன் பண்ணும்போது என்ன ஒரு நடக்குதுன்னு பாருங்களேன், எனக்கு 5 4 தான் வரும். பார்த்தீங்களா, எனக்கு இந்த எல்ஸ் பார்ட் கூட எக்ஸிக்யூட் ஆகலை, ஏன்னா என் ப்ரோக்ராம் வந்து ஃபுல்லாக முடிக்கல, பாதிலே ஓடி போயிட்டான். பிரேக் என்கவுண்டர் பண்ணி, பிரேக் அதுதான் பண்ணும், லூப்பை விட்டு வெளியே கொண்டு வந்துடும். நார்மலாக என்ன நடக்கும், i = 5 வருமா, 5 பிரிண்ட் ஆயிட்டானா, திரும்ப மைனஸ் பண்ணால் i = 4 வருமா, 4 பிரிண்ட் ஆயிட்டானா, திரும்ப i = மைனஸ் பண்ணானா, இப்போ ஐயோட வேல்யூ 3 இருக்கு, 3 greater than 0வா, 3 greater than 0 தான். உள்ள இன்னொரு கண்டிஷன் செக் பண்றோம், 3 = 3, எஸ் 3 = 3. அப்பனா பிரேக் அடிச்சுட்டு ஓடிட்டு, பிரேக் அடிச்சிட்டீங்கன்னா அவ்வளோதான், மொத்த லூப் விட்டே வெளியே வந்துடும், எல்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகாது, ஏன்னா நம்ம பிரேக் வந்து வந்துட்டோம், பிரேக் அடிச்சிட்டோம். ஸோ பிரேக்கை பார்க்காம இருந்துச்சுன்னா ஃபுல் லூப்பும் முடிச்சாதான் எல்ஸ் பார்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும், இந்த கேஸில் எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ அதனால இதை நான் எடுத்து கொடுத்துட்டேன்னா உங்களுக்கு எல்லாமே வரும், எண்ட் ஆஃப் வைல் லூப் வரும், ஏன்னா வைல் லூப் ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஸோ இதை நான் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்னு ஒரு டாபிக் வரும், அப்போ கற்றுக் கொடுக்கலான்னு இருந்தேன். எனிவே பிரேக் உங்களுக்கு இப்போவே புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன், அதான் கொடுக்குறான். ஸோ இங்கே 10 to 15 தான்ற போது கண்டிப்பாக நமக்கு வந்து எல்லாமே வரும், உள்ள பிரேக் ஸ்டேட்மெண்ட்டே இல்லை, அதனால டெஃபினட்டாக நமக்கு வந்து வரும். ஸோ டெஃபினேஷன் இன்னொரு வாட்டி பார்த்துக்கோங்க. எல்ஸ் பார்ட், இப்போ உங்களுக்கு டெஃபினேஷன் இன்னும் நல்லா புரியும். எல்ஸ் பார்ட் இன் லூப் இஸ் எக்ஸிக்யூட்டட் ஒன்லி இஃப் த ப்ரோக்ராம் ஃபினிஷஸ் நார்மலி வித்தவுட் பிரேக். ஓகேவா? யா, வைல் லூப் அவ்வளோதான். இப்போ ஃபார் லூப். ஸோ ஃபார் லூப்புன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான லூப்பு. இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 5 மார்க் கொஸ்டின் நமக்கு ஃபார் லூப்பில் வந்து இருக்கு. ஃபார் லூப்புன்றது பார்த்தீங்கன்னா ஒரு டெஃபைனைட் லூப், பிகாஸ் த ப்ரோக்ராமர் நோஸ் எக்ஸாக்ட்லி ஹவு மெனி டைம்ஸ் த லூப் வில் பி எக்ஸிக்யூட்டட். ஸோ நான் இத்தனை வாட்டி தான் பண்ண போகிறேன், என்னென்ன நம்ம ஃபார் லூப்பில் ஸ்டார்டிங் வேல்யூ கொடுத்துருவோம், எண்டிங் வேல்யூ கொடுத்துருவோம். ஸோ அதனால் நமக்கு தெரியும் டெஃபினைட் லூப் எவ்வளோ டைம் லூப் எக்ஸிக்யூட் ஆகும்னு. ஸோ சின்டெக்ஸ் பார்த்துக்கோங்க, இதுலமே எல்ஸ் பிளாக் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று, இந்த சப்போஸ் இந்த மாதிரி ஸ்கொயர் பிராக்கெட்ல எதனா ஒன்று கொடுக்குறாங்கன்னா அந்த பர்டிகுலர் திங் ஆப்ஷனல்னு அர்த்தம். இந்த சின்டெக்ஸ்ல இதெல்லாம் நீங்கள் வந்து நோட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபார் கவுண்டர் வேரியபிள் இன் சீக்வன்ஸ் ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1. ஓகேவா? ஸோ ஃபார் லூப் எவ்வளோ கொடுத்துருக்கான் புக்கில், எவ்வளோ டெப்த்தான் நம்ம வந்து பார்ப்போம்.
ஓகே, போய்கிட்டே இருக்கு. பட் டோன்ட் வரி, நான் எவ்வளோ ஈஸியாக முடிக்கணுமோ அவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு நான் வந்து சொல்லி கொடுத்துட்றேன். ப்ரோக்ராம்ஸ்லாம் நம்ம பார்ப்போம், கவலைப்படாதீங்க. இது வரைக்கும் வந்து எல்லா ப்ரோக்ராமும் நம்ம பார்த்துருக்கோம் கரெக்டாக. இதை பாருங்கள், இந்த எக்ஸாம்பிள் 6.6 உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். ஸோ சிம்பிள் இஃப் இது எல்லாமே நம்ம பார்த்துட்டு தான் வரும், எல்லா எக்ஸாம்பிளும் உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ நான் ஸ்ட்ரெயிட்டாக நான் வந்து கான்செப்ட்குள்ளே போயிடுறேன். ஸோ இப்போ என்னன்னா ஃபார் லூப் நம்ம வந்து பார்க்கலாம். ஃபார் லூப்பை மல்டிபிள் விஷயத்துக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம்ப்பா. கண்ட்ரோலே பிரச்சனை என்னன்னா, நான் போன வீடியோல சொல்லியிருந்தேன் என் கீபோர்டு ஒர்க் ஆக மாட்டேங்குது. நான் எக்ஸ்டர்னல் கீபோர்டு தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அட் அ டைம் என்னால் ஒரு யூஎஸ்பி டிவைஸ் தான் யூஸ் பண்ண முடியுது. ஒன்று என்னுடைய பென் டேப்லெட் யூஸ் பண்ணால் கீபோர்டு யூஸ் பண்ண முடியல. ஸோ அந்த ஒரு இதில் நான் மாட்டிக்கிறேன். அதனால தான் நடுவில் கொஞ்சம் டிலே ஆகுது நான் டிவைஸ் ஸ்விட்ச் பண்ணும்போது. ஃபைன், ஐ ஹோப் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ ஃபார் ஐ இன் ஃபர்ஸ்ட் ஹலோன்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பிரிண்ட் ஐ இப்போ நான் கொடுக்குறேன். இது எப்படி ஒர்க் ஆகும்னு நான் வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். அடுத்து எனக்கு ஹலோன்னு ஒவ்வொன்றா வந்துடும். ஸோ ஹலோன்றது பார்த்தீங்கன்னா 5 வாட்டி இருக்குது, 5 லெட்டர் இருக்குது. அப்போ 5 வாட்டி இந்த லூப் வந்து போகும். ஸோ இப்போ சும்மா வணக்கம் அப்படி நீங்கள் கொடுக்குறீங்க. இப்படி கொடுக்கும் போது 5 வாட்டி வணக்கம் வரும். ஏன் 5 வாட்டி வணக்கம் வருது? ஏன்னா 5 வாட்டி இது பண்ணும். ஐ வந்து என்ன பண்ணும், அட் அ டைம் ஒவ்வொரு வேல்யூவாக ஃபெச் பண்ணும். ஃபர்ஸ்ட் வாட்டி ஐ வந்து ஹெச்ன்றது ஸ்டோர் ஆகியிருக்கும். நம்ம அந்த ஐயை வச்சு இங்கே எதுவுமே பண்ணலை, ப்ரீவியஸாக வச்சு ஐயை பிரிண்ட் பண்ணி காமிச்சோம். இப்போ சும்மா வணக்கம்ன்றதான் நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஐயோட வேல்யூ வியா இருக்கும், வணக்கம்னு வந்துடும். நெக்ஸ்ட் ஐயோட வேல்யூ எல்லா இருக்கும், வணக்கம்னு வரும். இன்னொரு எல்லா இருக்கும், வணக்கமா இருக்கும். ஓ இருக்கும், வணக்கம்னு இருக்கும். சின்ஸ் எனக்கு அலோவில் 5 லெட்டர் இருக்கிறதுனால 5 வாட்டி வணக்கம். ஸோ அலோக்கு பதிலாக ஹாய்ன்னு நான் வந்து கொடுத்தேன்னா எனக்கு 2 வாட்டி தான் வணக்கம்னு வரும். ஸோ எனக்கே தெரியுது 2 வாட்டி தான். அப்போ இதை நான் எப்படி பெட்டராக நான் ரீப்ளேஸ் பண்ணலாம்னா, இன்னும் சில பேசிக்ஸ் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். இப்போ இந்த 2 லைன் நான் வந்து கமெண்ட் அடிச்சிடுறேன். இப்போ நம்ம லிஸ்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்குப்பா. அதை எப்படி பிரிண்ட் பண்ணுவோம்னா 9th லெசன் படிப்போம். இப்போ நான் சிம்பிளாக லிஸ்ட் வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் போல் மல்டிபிள் வேல்யூஸ் கொடுத்தீங்கன்னா அதான் லிஸ்ட்டு. இப்போ பிரிண்ட் ஐன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா எலமெண்ட்டும் வரும். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் லிஸ்ட்டு நம்ம இங்கே கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு வேரியபிளாக கூட நம்ம கொடுக்கலாம், லிஸ்ட் ஈக்குவல் டுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல லிஸ்ட்டுன்னு நம்ம போட்டுருவோம். ஓகேவா? ரெண்டும் ஒன்று தான். நீங்கள் டேரெக்டாக ஒருத்தங்க கிட்ட ஒன்று கன்வே பண்ணுறத தேர்ட் பர்சன் மூலயமா கன்வே பண்ணுறீங்க. இன்னொருத்தரோட ஹெல்ப் எடுத்து அந்த இன்னொருத்தரோட ஹெல்ப் தான் லிஸ்ட். நம்ம டேரெக்டாக கேட்க மாட்டோம், இது கேள்றா அப்படின்னு இன்னொருத்தர்கிட்ட சொல்லி விடுவோம்ல, அந்த மாதிரி தான் இங்கே இதை நம்ம டேரெக்டாக இங்கே கொடுக்காம லிஸ்ட்டை கொடுத்து அந்த லிஸ்ட்டை இங்கே கொடுக்குறோம், எனக்கு வருது. ஸோ இது ஒரு யூஸ் கேஸ். பட் இங்கே ஒரு முக்கியமான ஒரு திங் இருக்குது, ரேஞ்ச் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது. ரேஞ்ச் ஃபங்க்ஷனை நம்ம டீட்டெயில்டாக இப்போ நான் வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, நோட்ஸ் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு வெரி வெரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? நானுமே கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில இது சொல்லிக் கொடுக்கறதுக்காக நோட்ஸ் எடுத்து வச்சிருந்தேன். ஸோ ரேஞ்சுன்றது பார்த்தீங்கன்னா ஒரு பில்ட்இன் ஃபங்க்ஷன் பைத்தானோடது. அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சின்டாக்ஸ் நீங்கள் வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா 3 வேல்யூ பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் வந்து அக்செப்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு கேட்டிங்கன்னா ரேஞ்ச் ஆஃப் ஸ்டார்ட்டு, ஸ்டாப்பு, ஸ்டெப்பு. நான் ஏன் இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸில் போடுறேன் அப்படின்னா இந்த சின்டாக்ஸில் ஸ்டெப் என்னது ஆப்ஷனல். நீங்கள் எதுவுமே கொடுக்கலனா டிஃபால்ட் வேல்யூஸ் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ டிஃபால்ட்டாக நீங்கள் ஸ்டார்ட் வேல்யூ ஸ்பெசிஃபை பண்ணலன்னா 0 தான் ஸ்டாப் வேல்யூ. ஸோ ஸ்டெப் வேல்யூ ஸ்பெசிஃபை பண்ணலன்னா 1 தான் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் வேல்யூ. ஸ்டாப்புன்றது பார்த்தீங்கன்னா கம்பல்சரி, நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிய வைக்கிறேன் பாருங்களேன். இப்போ ரேஞ்ச் ஆஃப் 1,5,1 இதனுடைய ஆன்சர் என்ன? அதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்டாப் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஸ்டாப் -1 தான். ஓகேவா? இன்னும் தெளிவாக நமக்கு அதை வந்து புரிய வைக்கிறோம்னா ஸ்டாப் இஸ் நெவர் இன்க்ளூடட். ஸ்டாப்பை நம்ம இன்க்ளூடே பண்ணக்கூடாது, நெவர் இன்க்ளூடட். இப்போ பாருங்க, நான் 1 வந்து ஸ்டார்ட் பண்ணணும். என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட் 1, எண்டிங் பாயிண்ட் வந்து 1. ஸ்டெப்பு 1. ஸ்டெப்போட வேல்யூ என்னன்னா ஒவ்வொரு வேல்யூவா இன்க்ரிமெண்ட் பண்ணு, ஒவ்வொரு வேல்யூவா பிளஸ் பண்ணி எடுத்தோன்னு 1ல் ஆரம்பிக்கிறேன். அடுத்து இங்கே 1 கொடுத்ததுனால நான் இது கூட 1 ஆட் பண்ணிப்பேன். 2, 3, 4, 5 வரக்கூடாது. ஏன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், ஸ்டாப் வந்து வரவே கூடாது, ஸ்டாப்போட கம்மியாக தான் இருக்கணும். ஓகேவா? இல்லைனா நம்ம ஸ்டாப் -1 போடலாம். ஸ்டாப் இஸ் லெஸ் தென் ஸ்டாப். ஸ்டாப் ஆல்வேஸ் ஸ்டாப்போட கம்மியாக தான் இருக்கணும். ஸ்டாப் புரியுதா? இங்கே 5 கொடுத்தீங்கன்னா 4 தான். சப்போஸ் இங்கே 6 கொடுத்துருந்தீங்கன்னா 5 வரைக்கும் வரும். இது ஒன்று புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் புரிய வைக்கிறேன். ரேஞ்ச் ஆஃப் 1,4 இப்படி மட்டும்தான் இருக்கேன். ஸோ நான் 3வது வேல்யூ நான் வந்து கொடுக்கல. இப்போ எனக்கு என்ன நடக்கும்னா, கொடுக்கலன்னா பை டிஃபால்ட்டாக 1 தான். ஸோ நீங்கள் கொடுத்தாலும் கொடுத்துருக்கீங்க 1ன்னு, அதனால 1 நம்ம எடுத்துக்கிட்டோம்.
நீங்க சப்போஸ் எதுவுமே கொடுக்கலனாலுமே உங்களுக்கு 1 தான் எடுத்துக்கும். ஸ்டார்டிங் வேல்யூ என்னது 1, அது கூட 1 ஆட் பண்ணு 2, அது கூட 1 ஆட் பண்ணு 3, 4 வரலாமா வரக்கூடாது, ஏன்னா 1 கம்மியா தான் இருக்கணும். புரியுதா? நெக்ஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் 5 இந்த டைம்ல என்ன வரும்? ஸோ ஒரே வேல்யூ தான் நான் கொடுத்துருக்கேன். அது ஸ்டார்ட் வேல்யூன்னு எடுத்துக்கிறதா இல்ல ஸ்டாப் வேல்யூன்னு எடுக்கிறதா இல்ல ஸ்டெப் வேல்யூன்னு எடுக்கிறதா? நான் ஆல்ரெடி பார்த்தேன். எது கம்பல்சரியா கொடுத்தே ஆகணும் என்னோட பைத்தான் லாஜிக் படி? ஸ்டாப் வேல்யூ கம்பல்சரியா கொடுத்தே ஆகணும். அப்ப கம்பல்சரியா ஒன்னு இருக்கானா அவன் யாரையா இருப்பான்? அவன் எனக்கு ஸ்டாப் வேல்யூவா தான் இருப்பான். அவன் ஸ்டாப் வேல்யூவா இருந்தானா இதை நான் ரீடிஃபைன் பண்ணி எழுதுறேன். ஸோ கமா போட்டுக்கிறேன், இங்கேயும் கமா போட்டுக்கிறேன். ஸ்டாப் வேல்யூ தெரிஞ்சாச்சு 5ன்னு சொல்லிட்டு. ஸோ கொடுக்காததுக்கு ஸ்டார்டிங் வேல்யூ என்னது 0, கொடுக்காததுக்கு ஸ்டெப் வேல்யூ என்னது 1. இப்போ இதுக்கு கோட் எழுதுங்க, வேல்யூ சொல்லுங்க. 0, 1, 2, 3, 4. இதுதான் இதனுடைய ஆன்சர். புரியுதா? இப்போ நான் இவ்வளோ இது உங்களுக்கு ரீடிஃபைன் பண்ணி எழுதி சொல்லி கொடுத்ததை உங்களுக்கு இப்படி 5ன்னோடனே நீங்கள் மைண்ட்லேயே அடிக்கணும். 0 தான் ஸ்டார்டிங் வேல்யூ, என்னோட ஸ்டெப் வேல்யூ வந்து 1, ஸோ 0லேருந்து 4 வரைக்கும். ஸோ இந்த கான்செப்ட்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதனால தான் நான் உங்களுக்கு வந்து ரொம்ப தெளிவாக நான் உங்களுக்கு போர்டில் எழுதி நான் வந்து இப்போ உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஸ்லைசிங்னு ஒன்று இருக்கும், அது நான் சாப்டர் 8 சொல்லி கொடுக்கும்போது சொல்லி கொடுக்குறேன். அதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஸ்டெப் வேல்யூ 1க்கு பதிலாக நம்ம வேற வச்சு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ரேஞ்ச் ஆஃப் 1, 10, 2ன்னு இருக்கு. ஸோ ஸ்டார்டிங் வேல்யூ 1, அடுத்து நான் +2 பண்ணிக்கணும், ஏன்னா 2 தான் இருக்கு. 1 + 2 3, அடுத்து +2 பண்ணு 5, அடுத்து +2 பண்ணு 7, அடுத்து +2 பண்ணு 9, அடுத்து +2 பண்ணு 11. ஆனா 10 தான் என்னோட எண்டு, 10 விட கம்மியா தான் இருக்கணும். ஸோ 11, அதனால நான் போக மாட்டேன், இதோட நான் வந்து ஸ்டாப் பண்ணிப்பேன். புரியுதா? இப்ப இங்க உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் வைக்கிறேன். ரேஞ்ச் ஆஃப் 1, 9, 2னா என்ன பண்ணுவீங்க? ஆன்சர் சொல்லுங்க. ஸோ ஸ்டார்டிங் வேல்யூ 1, 2 ஆட் பண்ணு 3, 2 ஆட் பண்ணு 5, அடுத்து 2 ஆட் பண்ணு 7, 2 ஆட் பண்ணு 9. 9 போடலாமா? போடக்கூடாது, ஏன்னா 9 விட கம்மியா தான் இருக்கணும். ஸோ இதுதான் என்னுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா நம்ம சிலது நம்ம வந்து போலாம். ரேஞ்ச் ஆஃப் 5, 0, -1. ஸோ இவ்வளவு நேரம் பாத்தீங்கன்னா நம்ம இன்க்ரீஸ் ஆகிற சீக்வன்ஸா தான் பார்த்துட்டு இருந்தோம். இப்ப பின்னோக்கி செல்றது எப்படி நம்ம வந்து பார்க்கலாம். ஏன்னா நம்ம வைல் லூப்லேயே நான் வந்து பார்த்துருந்தோம். நான் அதை எடுத்துட்டேன்னா நம்ம 1 to 5 பிரிண்ட் பண்ண முடிஞ்சது, 5 to 1 ரிவர்ஸ் ஆர்டர்லயும் பிரிண்ட் பண்ண முடிஞ்சது. இப்ப ரிவர்ஸ் ஆர்டர்ல நம்ம எப்படி வரது, அதுக்கு தான் இப்ப நான் உங்களுக்கு வந்து கத்துக் கொடுக்க போறேன். ஸோ வெரி சிம்பிள் தான். ஸ்டார்டிங் வேல்யூ 5, இந்த பாயிண்ட்டை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்டாப் இஸ் நெவர் இன்க்ளூடட். ஸ்டாப்க்கு வரவே கூடாது, அதுக்கு முன்னாடியே நீங்க நின்றுணும். ஓகேவா? 5, 1 குறைங்க 4, 1 குறைங்க 3, 1 குறைங்க 2, 1 குறைங்க 1, இன்னும் 1 குறைச்சா 0 வந்துடும். ஆனா 0 நம்ம ரீச் ஆகக்கூடாது, 0க்கு முன்னாடியே நம்ம நிப்பாட்டிடணும். அதனால நான் 1ஓட நிப்பாட்டிப்பேன். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நான் திரும்ப உங்களுக்கு எழுதி காட்டுறேன். 5, 1 குறைங்க 4, 1 குறைங்க 3, 1 குறைங்க 2, 1 குறைங்க 1, இன்னொன்னு குறைச்சா 0. பட் 0 வரக்கூடாது, 0க்கு முன்னாடியே நிப்பாட்டிடணும். அதனாலதான் நம்ம இங்க நிப்பாட்டிட்டோம். புரியுதா? இன்னொரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன் உங்களுக்கு புரியறதுக்காக. நம்ம நிறைய எக்ஸாம்பிள் போறது ஒன்றும் தப்பு கிடையாது. ரேஞ்ச் ஆஃப் 10, 2, -2. இப்ப வாங்க, ஃபர்ஸ்ட் 10 தான் ஸ்டார்டிங் வேல்யூ. 10, 2 குறைங்க 8, 2 குறைங்க 6, 2 குறைங்க 4, 2 குறைச்சா 2 வரலாமா? 2 வரக்கூடாது, 2க்கு முன்னாடியே நான் ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ அதனால இதோட ஆன்சர் இதுதான். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்ப இன்னொரு 2 எக்ஸாம்பிள் நான் வந்து எழுதி காட்டுறேன். அது நிறைய பேர் பாத்தீங்கன்னா மிஸ்டேக் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பாத்திரலாம், நமக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு. தென் அது எப்படி வந்துச்சுன்றதை நான் உங்களுக்கு வந்து கத்துக் கொடுக்குறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் என்னுடைய லேப்டாப் நான் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். கீபோர்ட் பிரிண்ட் ஆஃப். ஸோ ரேஞ்சை பிரிண்ட் பண்றதுக்கு 2 வழி இருக்கு. ஒன்று லிஸ்ட் வச்சு பிரிண்ட் பண்ணலாம், இது நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ டைப்பிங் இப்படியே நம்ம வந்து பார்த்துக்கலாம். 1, 10, -1. இப்போ நான் ரன் பண்றேன். ரன் பண்ணும்போது எனக்கு எதுவுமே வரல. சிமிலர்லி நெக்ஸ்ட் திங் நான் வந்து ரன் பண்றேன். 10, something 10, 1, +1. ஸோ இப்போ நான் ரன் பண்றேன். இப்பவுமே எனக்கு எதுவுமே வரல. ஏன் எதுவுமே வரலன்றதை இப்போ நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ நல்லா பாருங்க, என்னுடைய ஸ்டெப் வேல்யூ மட்டும் பாருங்க.
ஸ்டெப் வேல்யூ மைனஸ்ல இருந்துச்சுன்னா என்ன வரும், நம்ம வந்து டிக்ரீஸ் ஆர்டர்ல போறோம்னு உங்களுக்கு தெரியும். ஸ்டெப் வேல்யூ +1ல வந்துச்சுன்னா அதாவது இதான் ஸ்டெப். வெரி சிம்பிள் ஃபார்முலா மாதிரி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், நீங்க ரொம்ப திங்க் பண்ண கூட அவசியம் இல்லை. என்னோட ஸ்டெப் வேல்யூ பாத்தீங்கன்னா நெகட்டிவ்ல இருந்துச்சுன்னா, ஸ்டெப் வேல்யூ பாசிட்டிவ்ல இருந்துச்சுன்னா, ஸோ ஸ்டெப் வேல்யூ பாசிட்டிவ்ல இருந்துச்சுன்னா இந்த டைரக்ஷன்ல போகுது, ஸ்டெப் வேல்யூ நெகட்டிவ்ல இருந்துச்சுன்னா ரிவர்ஸ் டைரக்ஷன்ல போகுது. ஸ்டெப் வேல்யூ பாசிட்டிவா இருந்துச்சுன்னா ஆல்வேஸ் உன்னோட ஸ்டார்டிங் வேல்யூ வந்து எண்டிங் வேல்யூவோட கம்மியா தான் இருக்கணும். ஸ்டெப் வேல்யூ பாத்தீங்கன்னா நெகட்டிவ்ல இருந்துச்சுன்னா நம்ம டிக்ரீஸ் ஆர்டர்ல போறோம்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அதனால ஸ்டார்ட் வேல்யூ ஆல்வேஸ் எண்டிங் வேல்யூவோட கிரேட்டரா தான் இருக்கணும். ஸோ இப்போ உடனே எல்லாருக்கும் இன்னும் ஒரு டவுட் வரும். என்ன டவுட் வரும்னா, நான் இங்க 10,10 கொடுக்கலாமா? ஸோ அதே மாதிரி இங்கேயுமே கூட பார்த்தீங்கன்னா நான் 1,1 கொடுக்கலாமான்னு. ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸ்டில் எனக்கு பார்த்தீங்கன்னா அது எம்டி செட்டாக தான் வரும். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ரிசல்ட்டும் வராது. ஸோ 10 நம்ம ரீச் ஆகிட்டோம். நான் என்ன சொன்னேன், கிராஸே ஆகக்கூடாதுன்னு சொன்னேன். இங்கேயுமே 1 ரீச் ஆகிட்டோம். நான் என்ன சொன்னேன், எண்டு கிராஸே ஆகக்கூடாதுன்னு. ஸோ அதனால் நீங்கள் எடுத்தோன்னே இந்த ஃபார்முலா நீங்கள் வந்து போட்டுக்கலாம்ப்பா. ஸோ என்னோட ஸ்டெப் வேல்யூ நெகட்டிவாக இருந்துச்சுன்னா என்னோட ஸ்டார்ட் வேல்யூ தான் பெருசாக இருக்கணும். ஏன்னா நான் என்ன பண்ணுறேன், ரிவர்ஸ் ஆர்டரில் வரேன். என்னோட ஸ்டெப் வேல்யூ பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா ஸ்டார்ட் வேல்யூ சின்னதாக இருக்கணும் எண்ட் வேல்யூவோட. ஏன்னா நான் வந்து பாசிட்டிவ் டைரக்ஷனில் போகிறேன். இந்த ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு இந்த சம்ம நீங்கள் ஈஸியாக போட்டுறலாம். ஸோ இது ரேர் தான், இவ்வளோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு புதர்க்கமாக கேட்க மாட்டாங்க. பட் சிம்பிள். இதுக்கு முன்னாடி நான் பார்த்த ரேஞ்ச் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சதுல, அது புரிஞ்சதுனாலே போதுமானதாக இருக்கும். இப்போ உங்கள் புக்குக்கு வாங்க, புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் லூப் வந்து டிஃபனைட் லூப் இதெல்லாம் போட்டிருக்காங்க. ஃபார் ஸ்டேட்மெண்ட் இஸ் அ லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். இட் இஸ் யூஸ் டு ஐட்ரேட் ஓவர் சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட். அதாவது ஃபார் இன் ஸ்டேட்மெண்ட். ஸோ நம்ம ஃபார் சம் வேரியபிள் நேம் கொடுக்குறோம்ல, ஐன்னு வச்சுக்கோங்க, இன். இதை தான் அவங்க ஃபாரின் ஸ்டேட்மெண்ட்னு சொல்றாங்க. ஃபாரின் ஸ்டேட்மெண்ட்றது ஒன்றும் இல்லை, ஒரு லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் யூஸ் டு இட்ரேட் ஓவர் சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட். அது என்னன்னா ஒவ்வொரு ஐட்டம்குள்ள போகும். அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கலாம்னா ஒரு ஸ்ட்ரிங்கா இருக்கலாம், இல்லைனா ஆர்டர்ட் ஆர் அன்ஆர்டர்ட் வேல்யூ. இதை தான் நான் வந்து லிஸ்ட் வச்சு உங்களுக்கு டிராவர்ஸ் பண்ணி காமிச்சேன். இந்த ஸ்ட்ரிங்கை தான் நம்ம ஹெலோன்னு போட்டு 5 வாட்டி பிரிண்ட் பண்ணி காமிச்சோம். லிஸ்ட் வச்சு பண்ணி காமிச்சேன்ல. ஸோ இப்போ பாருங்க, ஹலோ வேர்ல்டை பண்ணி காட்டுறான். ஒவ்வொரு வாட்டியும் எக்ஸில் ஹெச் விழுகும். ஸோ அந்த எக்ஸை பிரிண்ட் பண்ணுறோம். அடுத்து இ வந்து எக்ஸில் விழுகும். ஸோ அது பண்ணியாச்சு. ஸோ நான் லிஸ்ட் எடுத்தப்பெல்லாம் அவன் டப்பிள் எடுத்திருக்கான். ஸோ 1 to 5 இருக்கு. 5 வாட்டி ஃபர்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ 1 வரும், ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் பண்ணிடுறேன். எக்ஸோட வேல்யூ 2 வரும், ஹலோ வேர்ல்டு. ஸோ 5 வாட்டி ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் பண்ணுறேன் பேசிக்காக. அதுக்கு தான் இந்த ஒரு இது. ஓகேவா? ஸோ நமக்கே வந்து இந்த மாதிரி மேனுவலாக பண்ணுறதுக்கு பல்லா, இன்ஸ்டெட் ஆஃப் கிரியேட்டிங் சீக்வன்ஸ் மேனுவலி நானே 5 வாட்டி பிரிண்ட் பண்ணுறதுக்காக 5 இது வைக்கிறதுக்கு பல்லா நான் என்ன பண்ணுறேன், நான் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ரேஞ்ச் எனக்கு என்ன பண்ணலாம், சீரியஸ் ஆஃப் வேல்யூ எனக்கு ஜென்ரேட் பண்ணும் 2 நியூமெரிக் இன்டர்வல்குள்ள. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ரேஞ்சோட சின்டெக்ஸு. ஸோ ரேஞ்சோட ஸ்டார்ட்டு, ஸ்டாப்பு, ஸ்டெப்பு. ஸ்டார்ட்ன்றது இனிஷியல் வேல்யூ, ஃபைனல் வேல்யூ. ஸ்டெப்ன்றது பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் பார்ட். ஸோ ஸ்டார்டிங் வேல்யூ பார்த்தீங்கன்னா எதுவுமே கொடுக்கலன்னா 0, ஸ்டெப் வேல்யூ எதுவுமே கொடுக்கலன்னா 1 தான். ஸோ 131 உங்களுக்கே தெரியும், ஒவ்வொன்றா இன்க்ரிமெண்ட் ஆகும். 1 2 3 30 வரைக்கும் கிராஸ் ஆகக்கூடாது. ஸோ அதனால 29ஓட நின்றோம். ஸோ அதனால 1 to 29. ஸோ இங்கே 2 2 பண்ணோம். 2 4 ஏன் 2 2 பண்ணது, எண்ட் வேல்யூ 2 6 8 28ஓட நின்றோம். 30 வரக்கூடாது, ஏன்னா 30 கிராஸ் பண்ணக்கூடாது. இங்க பாத்தீங்கன்னா -3 இருக்கு. -3 நெகட்டிவ்ல இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண போறோம், ரிவர்ஸ் டைரக்ஷன்ல போறோம். நெகட்டிவ்ல இருந்துச்சுன்னா என்ன கண்டிஷன் சொன்ன ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு செக் பண்றது, என்னோட ஸ்டார்ட் வேல்யூ ஸ்டாப்போட பெருசா இருக்கும், அப்படிதானே இருக்கு. மேல பாசிட்டிவா இருக்கு, பாசிட்டிவா இருக்கும்போது ஸ்டார்ட் வேல்யூ ஸ்டாப்போட சின்னதா இருக்கணும், அப்படிதானே இருக்கு. ஸோ அதனால மூணுமே வேலிட் தான். ஸோ இப்போ பாரு, நான் என்ன பண்ணுவேன், 30 27 அப்படியே போய்கிட்டே இருந்து 9 6 3 வரக்கூடாது. ஸோ அதான் 30 to 6 வரைக்கும் வருது. ஸோ நெக்ஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் 20 இவன் பார்த்தனா உனக்கு வந்து ஸ்டார்ட் வேல்யூ கொடுக்கல, எண்ட் ஸ்டெப் வேல்யூ கொடுக்கல, ஒரே வேல்யூ தான் கொடுத்துருக்கான். ஒரு வேல்யூ கொடுத்தானா அது கம்பல்சரி அது ஸ்டாப் வேல்யூவாக தான் இருக்கும். ஏன்னா அது வந்து கம்பல்சரி, ஆப்ஷனல் கிடையாது. ஸோ அதனால என்ன பண்ணலாம், நம்ம இதை ரீடிஃபைன் பண்ணிக்கலாம். டிஃபால்ட் வேல்யூ என்னது 0, ஸ்டார்ட் வேல்யூ 20 கொடுத்துருக்கான். ஸோ டிஃபால்ட் வேல்யூ என்ன, ஸ்டெப்புக்கு 1. ஸோ இப்படி கொடுத்தா என்ன ஆன்சர் போடுவீங்க, அதுதான் இதோட ஆன்சர். 0 1 2 up to 19 வரைக்கும். ஸோ அதான் 0 to 19. ரொம்ப ஈஸியாக இருக்குமே. ஸோ ஃபார் லூப் பாருங்க, நான் என்ன சொன்னேன், இப்படி 10 20 13 கொடுக்கும் போது ஃபர்ஸ்ட் செக் பண்ணிட்டே இருக்கும், கடைசி எலமெண்ட் வரைக்கும் வர வரைக்கும் பிரிண்ட் பண்ணும். லாஸ்ட் ஐட்டம் ரீச் ஆச்சா, ரீச் ஆகலை, அதனால நோ, திரும்ப உள்ள போ. லாஸ்ட் ஐட்டம் ரீச் ஆச்சா, திரும்ப ஆகலை. ஸோ 30 லாஸ்ட் ஐட்டம் ரீச் ஆச்சு, அதனால வீட்டுக்கு போயிடு, அவ்வளோதான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணி சிங்கிள் டிஜிட் ஈவன் நம்பர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஈவன் நம்பர் பார்த்தீங்கன்னா 2 4 6 8. இப்போ இதுக்கு நம்ம எழுதுங்களேன். ஸோ 2 ஸ்டார்டிங் பாயிண்ட், எண்டிங் பாயிண்ட் வந்து 8 கொடுக்கலாமா, 8 கொடுக்கக்கூடாது, 8ஓட அதிகமாக கொடுக்கணும். அதனால நான் 10 கொடுத்துக்கிறேன். 2 2 பார்த்தீங்கன்னா
நான் இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் 2 வரும், 4 வரும், 6 வரும், 8 வரும். அடுத்து 2 இன்க்ரிமெண்ட் பண்ணால் 10 வரும். 10 இங்கே வரக்கூடாது, அதனால ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ அதனால 2 4 6 8. ஓகேவா? நெக்ஸ்ட் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபார் லூப்பை எல்ஸ் பார்ட்டோட வச்சிருக்காங்க. நான் என்ன சொல்லி கொடுத்தேன், வைல் லூப் படிக்கும்போது சொல்லி கொடுத்தேன். ஸோ லூப்பு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு, பிரேக் இல்லாமனா எல்ஸ் பார்ட் வந்து பிரிண்ட் ஆயிடும். ஸோ இந்த கேஸில் பிரேக்குக்கு பாசிபிளே இல்லை, ஏன்னா உள்ள பிரேக்ன்ற லைனே இல்லை. ஸோ 2 4 6 8னு பிரிண்ட் ஆகிட்டு அடுத்த லைன்ல எண்ட் ஆஃப் லூப்னு வந்துடும். ஓகேவா? ஸோ அடுத்த ப்ரோக்ராம் 1லேருந்து 100 வரைக்கும் உள்ள நம்பரை சம் பண்ண போறாங்க. ஸோ அதை நான் வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக ஃபர்ஸ்ட் பண்ணிடலாம். அடுத்து வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும். ஸோ எனக்கு தெரியும் நான் 1லேருந்து 100 வரைக்கும் சம் பண்ண போகிறோம். இனிஷியலாக என்னோட சம் வந்து 0, எதுவுமே இல்லை. ஸோ இப்போ நான் ஃபார் லூப் பண்ண போகிறேன். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் என்னோட ஸ்டார்டிங் வேல்யூ 1, என்னோட எண்டிங் வேல்யூ பார்த்தீங்கன்னா 100 கொடுக்கக்கூடாது, 100 ஒன்று அதிகமாக கொடுக்கணும். புரியுதா? ஏன்னா 100 கொடுத்தீங்கன்னா 99 வரைக்கும் தான் வரும். ஸோ ஒவ்வொன்றா இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். சம் ஈக்குவல் டு சம் பிளஸ் ஐ, அவ்வளோதான். பிரிண்ட் ஆஃப் சம். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். இதுதான் 5050 தான் அதனுடைய ஆன்சர். ஸோ உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்களா? 5050 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்க, உங்கள் புக்கில் இருக்க மாதிரி அப்படியே நம்ம கோடிங் எழுதணும்னு அவசியம் இல்லைப்பா. உங்கள் புக்கில் பாருங்க, அந்த 100 நம்பர்ஸ் இங்கே நம்ம 101 நம்ம கொடுத்தோமா, அந்த 101 அவன் எப்படி எழுதியிருக்கான், n வேல்யூ 100ன்னு கொடுத்து அந்த n+1 போட்டிருக்கான். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டேரெக்டாக 101 கொடுத்துட்டோம். அவன் எண்டு ஸ்டெப் வேல்யூ ஸ்பெசிஃபை பண்ணலன்னா நமக்கே தெரியும் அதனோட வேல்யூ 1 தான். ஸோ ஐக்கு பதிலாக அவன் கவுண்டர்னு வச்சிருக்கான். ஸோ அதனால சம் ஈக்குவல் டு சம் பிளஸ் கவுண்டர். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஸ்டேட்மெண்ட் அவங்க ஜஸ்ட் பிரிண்ட் பண்றாங்க. பிரிண்ட் பண்றதுக்காக அவங்க ஃபார்மேட்டிங் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ ஃபார்மேட்டிங் ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, இன்டிஜருக்கு நம்ம %d யூஸ் பண்ணுவோம், ஸ்ட்ரிங் வேல்யூனா %s நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கேஸ்ல பாருங்க, அவங்க என்ன பிரிண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்கன்னா சம் ஆஃப் 1 until 100 -5050. ஸோ இதை நான் என் மைண்ட்ல ஏத்திக்க. சம் ஆஃப் 1 until 100 5050. இதை என்ன பண்றாங்க, ஓகே இதை நான் எப்படி எழுதுறதுன்னு நான் சொல்லித்தரேன். பிரிண்ட் ஃபர்ஸ்ட் இந்த சம் ஆஃப்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கொடுத்தாலும் அதை பிரிண்ட் ஆகணும். ஸோ அதனால அதை நான் வந்து கொட்டேஷன்ல கொடுத்துட்றேன். ஸோ 1 கூட நம்ம வந்து அப்படியே கொடுத்துடலாம் until. ஸோ இதெல்லாம் அகைன் இதெல்லாம் தேவையே கிடையாது. நீங்க ஜஸ்ட் நார்மலா நீங்க நார்மலா இப்படி கூட விட்டுறலாம்ப்பா. சம் ஈக்குவல் டு சம்ன்ற வேரியபிள்ல தானே வச்சிருக்கோம். ஸோ இதுக்கு தான் மார்க், இந்த லாஜிக்கு தான் மார்க். ஸோ எனக்கு பாருங்க சேம் 5050 தான் வரும். ஸோ ஃபார்மேட்டிங் பண்றோம், அவ்வளவுதான். சம் ஆஃப் 1 until %d ஈக்குவல் டு %d. ஸோ இங்க 100ன்றத நான் %d நான் இப்போ வரைக்கும் தற்காலிகமா ஒரு இடத்த ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். 5050ன்றத %d ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த பர்சன்டேஜஸ்லாம் நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம். ஸோ ஒரு பர்சன்டேஜ் போட்டுக்கிறேன். ஸோ மோர் தேன் 1 வேல்யூ ரீப்ளேஸ் பண்ண போறதுனால பிராக்கெட் போட்டுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் %d யோட வேல்யூ என்னது 100. ஸோ 100ன்றது அவன் கொடுத்த மாதிரி நம்ம என்னோட வேல்யூ 100ன்னு வேரியபிள்லேயே வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். n+1 delete. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்டோட ஃபர்ஸ்ட் நான் கொடுக்க வேண்டியது n, ரெண்டாவது கமா சம். ஸோ இங்கே 5050ன்றது சம்மில் தானே இருக்குது. இப்போ நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது சம் ஆஃப் 1 until 100 is 5000. இது சிம்பிள் ஃபார்மேட்டிங் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை இன்னொரு ஃபார்மேட்டிங்கில் கூட நம்ம இதுக்கு அடுத்து படிப்போம், 8th சாப்டரில் படிப்போம்னு நினைக்கிறேன். இங்கே என்ன பண்ணுவோம், டாட் வச்சு ஃபார்மேட்னு போட்டுருவோம். ஸோ இப்படி கூட பண்ணலாம் சம் ஆஃப். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் எக்ஸாமில் கேட்டால் இப்படி தான் எழுதணும்னு கிடையாது. ஸோ கீழே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. நான் லைட்டாக எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க விரும்புகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒவ்வொரு வாட்டியும் வரும். ஸோ இதனுடைய ரேஞ்ச் என்னன்னா 1 to 100 வரைக்கும் ஒவ்வொரு வேல்யூ வரும். 1 2 3 4 till 100 வரைக்கும் வரும். ஸோ சம்மோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இனிஷியலாக 0 கூட 1 ஆட் பண்ணிக்கும். ஸோ இப்போ சம்மோட வேல்யூ 1. ஸோ அதனால தான் ஆல்ரெடி இருக்க சம்மு கூட ஆட் பண்ணிட்டு திரும்ப அதை சம்லேயே போட்டுறோம். இப்போ சம்மோட வேல்யூ 1னா 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணு, 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணால் 3. அந்த 3ஐ தூக்கி திரும்ப சம்லேயே போடுறேன். ஸோ இப்போ சம்மோட வேல்யூ 3. நெக்ஸ்ட் 3யும் 3 ஆட் பண்ணா 6. ஸோ உங்களுக்கு எழுதி காட்டுறேன். சம்மோட வேல்யூ 3 பிளஸ் இப்போ ஐயோட கரண்ட் வேல்யூ 3. ரெண்டையும் ஆட் பண்ணா 6. அந்த 6ஐ தூக்கி சம்லேயே போடுறேன். ஸோ 6
நெக்ஸ்ட் ஐயோட வேல்யூ வந்து இங்கே 4ன்னு வரும். சம்மோட வேல்யூ ஆல்ரெடி என்ன இருக்கு 6 இருக்கு. ஐயோட வேல்யூ என்ன இருக்கு 4 இருக்கு. ரெண்டுமே ஆட் பண்ணால் என்ன வரும் 10 வரும். அதை தூக்கி சம்லேயே போடுறேன். ஸோ இப்படி நடக்கும்போது உங்களோட வேல்யூ 5015 வருது. ஸோ அதுதான் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. எண்டு வேல்யூ -1 இருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கே n+1 நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ ஃபார் லூப் கேன் ஆல்சோ டேக் வேல்யூஸ் ஃப்ரம் ஸ்ட்ரிங் நம்ம பார்த்துட்டோம், லிஸ்ட்டு பார்த்துட்டோம். ஸோ டிக்ஷனரி நம்ம வந்து பார்ப்போம் லேட்டர் சாப்டர்ஸில். ஸோ அதே தான் கொடுக்குறான். இங்கே பாருங்கள், ப்ரோக்ராம் டு illustrate the use of string in a range of for loop. ஸோ கம்ப்யூட்டர்னு இருக்குது, அதை வந்து ஐக்கு பதிலாக வேர்டுன்னு கொடுத்துக்கிறான், அதை பிரிண்ட் பண்ணிடுறான், எண்ட் ஆஃப் லூப் வந்து போட்டிருக்கான். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், எனக்கு ஒரு டவுட் வருது. ஸோ எதுக்காக அவன் இங்கே /n கொடுக்குறான்? நம்ம இங்கே end equal to கொடுக்கும் போது சேம் லைன்லேயே வந்துட்டு இருக்கோம். /n கொடுத்தா தான் நெக்ஸ்ட் லைன் போகும். நம்ம இதை செக் பண்ணிக்கலாம். இது ஒன்று மட்டும், ஃபார்வர்ட் இன் கம்ப்யூட்டர் print word, end equal to else எப்போ எக்ஸிக்யூட் ஆகும்? லூப் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆச்சு, நான் பிரேக் என்கவுண்டர் பண்ணாமல். இங்கே பிரேக்கே இல்லை, அதனால எல்ஸ் கண்டிப்பாக எக்ஸிக்யூட் ஆகும். எண்ட் ஆஃப் லூப்னு மட்டும் நான் போட்டுக்கிறேன். இப்போ எண்ட் ஆஃப் லூப், என்னோட கொஸ்டின் என்னன்னா, இப்போ எண்ட் ஆஃப் லூப்ன்றது சேம் லைன்லேயே பிரிண்ட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். எஸ் கரெக்ட், எண்ட் ஆஃப் லூப்ன்றது சேம் லைன்லேயே பிரிண்ட் ஆகுது. ஏன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இந்த பிரிண்ட் முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் லைனுக்கு வராத சேம் லைன்லேயே அடுத்த பிரிண்ட்டையும் நீ வந்து பார்த்துக்கோ அப்படின்னு நம்ம சொல்லி விட்டுருக்கோம். அதனால தான் கம்ப்யூட்டர்ன்றது ஒரே வார்த்தையில் வந்துட்டு திரும்பவும் அது வந்து சேம் லைன்லேயே தான் ஒரு இடம் போட்டு வச்சிருக்கு. அதனால தான் நெக்ஸ்ட் பிரிண்ட். இப்போ நெக்ஸ்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன், இங்கே நம்ம end equal to எதுவுமே கொடுக்கல, அப்படின்னா end equal to /n தான் அர்த்தம். இது பாருங்க, பாய்ன்றது பாருங்க, இப்போ எனக்கு வந்து நெக்ஸ்ட் லைன்ல தான் வரும். புரியுதா? ஸோ அதுக்கு தான் அந்த end equal toன்றதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லி கொடுத்தேன். ஓகே, இப்போ நம்ம /n கொடுத்தோம்னா எண்ட் ஆஃப் லூப்ன்றது நெக்ஸ்ட் லைன்ல வரும். இஃப் ஐ ரன் த கோட், எண்ட் ஆஃப் லூப். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெஸ்டட் லூப்னு ஒரு முக்கியமான கான்செப்ட் இருக்குப்பா. நெஸ்டட் லூப்னா ஒன்றும் இல்லை, ஒரு லூப்புக்குள்ள இன்னொரு லூப் இருந்தால் அதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா நெஸ்டட் லூப். ஸோ அந்த நெஸ்டட் லூப் பார்த்தீங்கன்னா ஃபாருக்குள்ள ஃபாரா இருக்கலாம், வைலுக்குள்ள வைலா இருக்கலாம், இல்லை ஹைபிரிடா கூட இருக்கலாம். ஸோ அந்த காம்பினேஷன் தான் உங்களுக்கு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. லூப் வித் இன் அனதர் லூப், அதுக்கு பேர் தான் நெஸ்டட் லூப்பு. அது எப்படி இருக்கலாம், வைல் வித் இன் அனதர் வைலா இருக்கலாம், ஃபார் வித் இன் அனதர் ஃபாரா இருக்கலாம், இல்லை ஃபாருக்குள்ள வைலா இருக்கலாம், இல்லை வைலுக்குள்ள ஃபாரா இருக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்கான், இந்த பேட்டர்னை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ டோன்ட் வரி, பேட்டர்ன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 8 டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். கண்டிப்பாக அதை நீங்கள் வந்து படிக்கணும். ஸோ உங்களுக்கு எக்ஸாமில் பேட்டர்ன் கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஒரே வீடியோவில் நான் கற்றுக் கொடுத்துருக்கேன் நிறைய டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ்லாம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பேட்டர்ன்ஸ் நீங்கள் கிளியராக வந்து புரிஞ்சிக்கலாம். இப்போ இந்த கொஸ்டின் மட்டும் நான் இங்கே சால்வ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ இந்த 1 to 5 அவங்க எப்படி போட்டிருக்காங்கன்னு. பிஃபோர் தட் நம்ம இந்த ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் பார்த்துட்டு வரலாம். ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்னா ஒன்றும் இல்லை, ஒரு கண்டிஷனே, இந்த டெஃபினேஷன் ரொம்ப முக்கியம். ஒரு கண்டிஷனே இல்லாமல் அன்கண்டிஷனலி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் த கண்ட்ரோல் ஃப்ரம் ஒன் பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் டு அனதர். ஸோ இஃப் நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கா, n = 3னா பிரேக்குன்னு. ஸோ நான் வெளியே போட ஒரு இதுவே பண்ணாமல் நான் வந்து அன்கண்டிஷனலாக நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். தெர் ஆர் 3 keywords ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு, பிரேக்கு, கண்டினியூ, பாஸ். இந்த ஃப்ளோ சார்ட் பாருங்க, கண்டிஷன் போயிட்டு இருக்கு, கண்டிஷன் ட்ரூவு, சில ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு, பிரேக் வருது. பிரேக் வந்தோன்னே உங்களுக்கு என்ன நடக்கும்னா அப்படியே வெளியே போகிறான். இந்த பிரேக் நேரம் ஆரோ மார்க் இருக்கு பாருங்க, அப்படியே வெளியே போயிட்டான். பிரேக் வந்தோன்னே, பிரேக் வந்தால் எல்ஸ் பார்ட் வரக்கூடாது. நான் என்ன சொன்னேன், பிரேக் வந்துச்சுன்னா எல்ஸ் எக்ஸிக்யூட் ஆகாதுன்னு, அதனால தான் எல்ஸ் கூட எக்ஸிக்யூட் ஆகாமல் டேரெக்டாக போயிட்டான். கண்டினியூன்னு இன்னொன்று இருக்குது, அதை நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? பிரேக்குக்கு அவங்க கொடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம், இல்லை கண்டினியூ எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். கண்டினியூ எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஃபார் ஐ இன் டைமிங் நம்ம என்ன பண்ணலாம், ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 1 to 10 பிரிண்ட் ஆகிற மாதிரி நான் வச்சுக்கிறேன். 1, 11, 1 பிரிண்ட் ஆஃப் ஐ. இப்போ நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது எனக்கு 1லேருந்து 10 வரைக்கும் வரும். எனக்கு நான் 3ன்ற நம்பர் எனக்கு பிடிக்காதுன்னு நான் சொன்னேன். i = 3 கொடுத்து நான் வந்து பிரேக் அடித்தேன்னா நான் ஃபாருக்கு எல்ஸ் பார்ட் நான் வந்து வச்சுக்கிறேன், பிரிண்ட் எண்ட் ஆஃப் லூப். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது எனக்கு 1, 2 மட்டும்தான் வரும். எனக்கு 3ன்னு வர இடத்துல பிரேக் ஆகிட்டு லூப்பே வெளியே வந்துடும். பிரேக் ஆனதுனால எல்ஸ் பார்ட்டும் எக்ஸிக்யூட் ஆகாது. இதை நான் உங்களுக்கு ஆல்ரெடி கற்றுக் கொடுத்துருந்தேன். இப்போ இன்ஸ்டெட் ஆஃப் பிரேக் நான் கண்டினியூ கொடுக்குறேன்னா என்ன நடக்கும்னா, நான் ஃபர்ஸ்ட் ரன் பண்ணி காட்டுறேன். 1, 2 அது மட்டும் தான் வரும், எண்ட் ஆஃப் லூப்பும் வரும். ஸோ பிரேக்னா என்னன்னா, உனக்கு ஒன்று பிடிக்கலன்னா யாருக்கும் பிடிக்கக்கூடாது. கண்டினியூனா என்னன்னா, உனக்கு 3 பிடிக்கலன்னா 3 மட்டும் நீ விட்டுரு, பாக்கி உள்ளதெல்லாம் பண்ணு. புரியுதா? நம்மால் இருப்பான், ஒரு கொஸ்டின் டஃப்பாக இருந்துச்சுன்னா மொத்த பேப்பரே வெறுத்துருவான்.
அவன் வந்து பிரேக். நல்லா போயிட்டு இருப்பான், ஒரு கொஸ்டின் டஃபா வந்தோடனே மொத்தத்தையும் விட்டுருவான், அவன் வந்து பிரேக். ஸோ கொஞ்சம் நம்ம எக்ஸாம் டாக்டிக்ஸ் தெரிஞ்சவன் என்ன பண்ணுவான்னா, ஓகே ஒரு கொஸ்டின் தானே டஃப், எனக்கு 3 மட்டும் தானே பிடிக்காது, நான் கண்டினியூ பண்ணிட்டு போறேன், அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு. ஸோ 3 மட்டும் ஸ்கிப் ஆகிட்டு பாக்கி உள்ள எல்லாமே கண்டினியூ பண்ணுவான். ஸோ அவன் தான் டஃப். ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரேக் வந்தால் மட்டும் தான் எல்ஸ் எக்ஸிக்யூட் ஆகாது, கண்டினியூ வந்தால் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ சில பேர் இருப்பான், அதாவது இப்போ பாஸ் பிரேக்கும் கண்டினியூ தெரிஞ்சிருக்கு. இப்போ பாஸோட யூஸ் கேஸ் உங்களுக்கு வந்து புரிய வைக்கிறேன். இப்போ வந்து மார்க்ஸ் இஸ் லெஸ் தேன் 35 ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கண்டிஷனு. நான் மார்க்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா 16 வச்சுக்கிறேன். ஸோ 35 கீழே இருந்தால் பார்த்தீங்கன்னா ஃபெயிலு, பிரிண்ட்டு ஃபெயில், எல்ஸ் பிரிண்ட்டு பாஸ். இப்போ நான் ரன் பண்ணுறேன். மார்க் 60 பார்த்தோன்னா 35 பெருசு தான், 35 சின்னது கிடையாது. அதனால் இஃப் ஃபெயில் ஆகிடுச்சு, எனக்கு பாஸ்ன்றது எனக்கு வந்து பிரிண்ட் ஆகிடும். ஆகிறானா பிரிண்ட் ஆகிட்டான். இப்போ தான் யூஸ் கேஸே இருக்குது. நான் 6ன்னு கொடுக்குறேன். 6 வந்து 35 சின்னதுன்னா அப்போ எனக்கு ஃபெயிலுன்னு பிரிண்ட் ஆகணும். எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டை ஃபெயிலுன்னு எனக்கு சொல்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல டேரெக்டாக. நான் வந்து ஜஸ்ட்டு எதுவுமே சொல்லக்கூடாது, அவன் ஃபெயில்னா அப்படியே பேப்பர் கொடுத்துடணும். பாஸ்னா மட்டும் நீ பாஸ்பா அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃபெயிலுன்றதை நான் சொல்லக்கூடாது கரெக்டாக, அதை நான் எடுத்து விட்டுறேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன், எனக்கு எடுத்து விட்டா வரும், எரர் வரும். இஃப் பிளாக்ல நமக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு ஓகே நான் அந்த லைன் எடுத்து விட்டுறேன். ஸோ ஸ்டில் அதே எரர் தான் வரும். ஸோ உங்களால் இஃப்னு நீங்கள் ஒன்று எழுதிட்டீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தே ஆகணும். அப்படி கொடுக்க விரும்பலை, எனக்கு பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் பாஸ் கொடுத்துட்றேன் அப்படின்னு வைங்கள. பாஸ்னா ஜென்ரல் நம்ம பாஸ்னா வேற ஒருத்தங்களுக்கு கொஸ்டின் போகல, அது மாதிரி நான் எங்கே பாஸ் அடிச்சிட்டேன், அவ்வளோதான். ஸோ எதுவுமே அவுட்புட் பிரிண்ட் ஆகாது. பாஸ்ன்னு கொடுக்கறதோட மீனிங் என்னன்னா, எதுவுமே கொடுக்காம இருக்கிறதுக்கு பதிலாக நான் பாஸ்ன்னு கொடுக்குறேன். ஏன்னா என்ன அலோவ் பண்ண மாட்டேங்குது, எதுவுமே கொடுக்காம தான் எரர் அடிக்கிறான். அந்த எரர் அடிக்கூடாதுன்றதுக்காக நான் பாஸ் பண்ணி விட்டுறேன். இந்த பாஸ் இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த பேட்டர்ன் நம்ம பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஸோ இப்போ பிரேக் ஸ்டேட்மெண்ட் பற்றி கொடுத்துருக்காங்க. பிரேக் ஸ்டேட்மெண்ட் டெர்மினேட்ஸ் த லூப் கண்டெய்னிங் இட். கண்ட்ரோல் ஆஃப் த ப்ரோக்ராம் ஃப்ளோஸ் டு த ஸ்டேட்மெண்ட் இமிடியட்லி ஆஃப்டர் பாடி ஆஃப் த லூப். இங்கே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் இஸ் தட் நம்ம டைப் பண்ணிட்டோமோ. இப்போ பாருங்க, இங்கே பிரேக் கொடுக்குறீங்க. ஸோ பிரேக் அடிச்சிங்கன்னா வெறும் லூப் அவுட்டு மட்டும்தான் வெளியே வரும், ப்ரோக்ராம் விட்டேலாம் வெளியே வராது. அது உங்களுக்கு சொல்கிற விதமாக, ஐ மீன் பிரேக் வந்து லூப் விட்டு வர்றதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். வெல்கம் பிரிண்ட் ஹலோ பிரிண்ட் பாய். இப்போ பாருங்க, இந்த லைன்லாம் நம்ம கொடுக்கலன்னா நமக்கு 1 2 மட்டும்தான் வரும். நம்ம என்ன நினைப்போம், 1 2 வந்தோன்னா ப்ரோக்ராமே முடிஞ்சிருச்சுன்னு நினைப்போம். ஆக்சுவலி ப்ரோக்ராம் முடியாது, லூப் அவுட் மட்டும் தான் வெளியே வரும். இப்போ நான் ரன் பண்ணுறேன். 1 ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வெல்கம் கொடுத்துருக்கேன், வெல்கம் வந்துட்டான். 1 2 வந்துட்டான், லூப் அவுட்டு வெளியே வந்துட்டான் பிரேக் வந்தோன்னே. பட் பாக்கி உள்ள ஸ்டேட்மெண்ட்லாம் எக்ஸிக்யூட் ஆவான். நான் உங்களுக்கு இங்கே இது சொல்லி கொடுக்கும் போதே சொன்னேன், பாக்கி உள்ள ஸ்டேட்மெண்ட்லாம் எக்ஸிக்யூட் ஆவான்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் அவன் வந்து சொல்லியிருக்கான். ஓகேவா? கண்ட்ரோல் ஆஃப் த ப்ரோக்ராம் ஃப்ளோஸ் டு த ஸ்டேட்மெண்ட் இமிடியட்லி ஆஃப்டர் த பாடி ஆஃப் த லூப். ஸோ while or for loop will iterate till the condition is tested false, but one can even transfer the control out of the loop with the help of break statement. When the break statement is executed, the flow of the program comes out of the loop and start executing the segment of the code after the loop structure. If break statement is inside a nested loop, ஒரு லூப்புக்குள்ள இன்னொரு லூப் இருக்கு, அதாவது ஒரு லூப் இருக்கான், அந்த லூப்புக்குள்ள இன்னொரு லூப் இருக்கான், அந்த இன்னர் லூப்ல தான் பிரேக் இருக்கான்னா பிரேக் என்ன பண்ண, லூப் விட்டு வெளியே வரும்னா இந்த லூப் விட்டு வெளியே வராது, இந்த லூப் விட்டு வெளியே வந்துடும். ஓகேவா? பிரேக் வில் டெர்மினேட் த இன்னர் மோஸ்ட் லூப். சின்டெக்ஸ் வெறும் பிரேக் தான். இப்பதான் பார்த்தோம், பிரேக் எக்ஸிக்யூட் ஆகிட்டானா ரிமைனிங் பார்ட் ஆஃப் த லூப் கண்டிஷன் ட்ரூவா இருந்து, ஓகேவா? கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா டைரக்டா எக்ஸிக்யூட் ஆகிடும். பிரேக்கை பார்த்துட்டானா எக்ஸிட் ஆகிடும். ஓகேவா? இங்கேயும் உங்களுக்கு அதான் கொடுத்துருக்காங்க. ஃபார் லூப்ல பிரேக் இருந்துச்சுன்னா கண்டிஷன் கோட் அவுட் சைடு ஃபார் லூப். ஸோ பிரேக் என்கவுண்டர் ஆயிட்டீங்கன்னா ஃபார் லூப் விட்டு வெளியே வந்துடும். வைல்லமே அதே தான், நம்ம இப்போ ஃபார்ல பார்த்தோம்ல, அது எல்லாமே நீங்கள் வைல்லமே யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிஷன் வந்துச்சுன்னா அவுட் ஆஃப் த லூப் வந்து வெளியே வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இங்க பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் இருக்கு, ஒவ்வொரு லெட்டரும் பார்த்தீங்கன்னா வேர்டில் விழுகும். ஃபர்ஸ்ட் வேர்டோட வந்து ஜேன் வேல்யூ, அடுத்து வேர்டோட வேல்யூ யூன்னு சொல்லிட்டு. ஸோ எப்போ இ வருதோ அப்போ பிரேக் அடிச்சிரு. ஸோ இ வர வரைக்கும் பாருங்க, JUMPSTAT ஜம்ப் ஸ்டாட், இ வந்தோன்னே வெளியே வந்துடுவான். ஸோ அதனால தான் அதோட ஆன்சர் இது.
ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் டு இல்லுஸ்ட்ரேட் த யூஸ் ஆஃப் பிரேக் ஸ்டேட்மெண்ட் இன்சைட் ஃபார் லூப். ரெண்டும் சேம் மாதிரி தான் தெரியுது. யா, இது என்னன்னா பார்த்தீங்கன்னா போன ஸ்டேட்மெண்ட்ல பாருங்க லூப்புக்கு வெளியே ஸ்டேட்மெண்ட் இல்லை. இங்க பாருங்க லூப்புக்கு வெளியே ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கான். இது உன்னோட லூப்பு. உன்னோட லூப்ல நான் என்ன சொன்னேன், பிரேக் வந்துச்சுன்னா இந்த எல்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகாதுன்னு. ஸோ எல்ஸ் எக்ஸிக்யூட் ஆகாது. பிரேக் வர வரைக்கும் எனக்கு என்ன அவுட்புட் வந்துச்சு, ஜம்ப் ஸ்டார்ட்னு வந்துச்சு. சின்ஸ் நான் இங்கே எண்ட் ஈக்குவல் டு இது யூஸ் பண்ணுறதுனால எனக்கு நான் அடுத்து லூப்புக்கு வெளியே எண்ட் ஆஃப் ப்ரோக்ராம் கொடுத்தாலும் சேம் லைனில் தான் வரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம இங்கே ஸ்லாஷன் கொடுக்குறோம். ஸ்லாஷன் கொடுத்ததுனால எண்ட் ஆஃப் ப்ரோக்ராம்னு வந்துடும். ஸோ என்ன சொல்ல வரானா, பிரேக் என்கவுண்டர் ஆயிடுச்சுன்னா லூப் அவுட் மட்டும்தான்ப்பா வெளியே வரும். லூப்புக்கு வெளியே உள்ள ஸ்டேட்மெண்ட்லாம் ஸ்டில் எப்பவும் போல கண்டினியூ ஆகுன்றது தான் சொல்ல வரோம். ஸோ கண்டினியூ ஸ்டேட்மெண்ட், கண்டினியூ பிரேக்ன்றதை பார்த்தோன்னா லூப் விட்டே வெளியே வந்துடும். கண்டினியூன்றது ஒன்றும் இல்லை, ஸ்கிப் த ரிமைனிங் பார்ட் ஆஃப் அ லூப் அண்ட் ஸ்டார்ட் வித் நெக்ஸ்ட் ஐட்ரேஷன். அதாவது கரண்ட் ஐட்ரேஷனை ஸ்டாப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஐட்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணோம். I equal to 3ன்றதை பார்த்தீங்கன்னா வருது, கண்டினியூன்னு வந்துருச்சு. ஸோ அப்போ நான் இதை கீழே இருக்கதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு டேரக்டா ஐயோட வேல்யூ 4ன்னு மாற்றி விட்டுரும். ஸோ அதான் ஸ்கிப் த ரிமைனிங் பார்ட் ஆஃப் த லூப் அண்ட் ஸ்டார்ட் வித் நெக்ஸ்ட் ஐட்ரேஷன். டிஃபரன்ஸ்ல கேட்கலாம், பிரேக்குக்கும் கண்டினியூக்கும் உள்ளது. ஸோ இங்க பாருங்க கண்டினியூ பிரேக் என்ன பண்ணோம், இப்படி பண்ணோம் ஆரோ மார்க். கண்டினியூ என்ன பண்றோம், திரும்ப நெக்ஸ்ட் இது போன்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ இப்போ அதே இது கண்டினியூனா என்ன நடக்கும், ஈலாம் மட்டும் இருக்காது, ஜம்ப் எஸ்டி ஏடி எம்என்டி. புரியுதா? அடுத்து எண்ட் ஆஃப் ப்ரோக்ராம். இது லூப்புக்கு வெளியே இருக்க ஸ்டேட்மெண்ட் தான். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாஸ். பாஸ்ன்றது பாத்தீங்கன்னா பாஸ் ஸ்டேட்மெண்ட் இன் பைத்தான் ப்ரோக்ராமிங் இஸ் a null statement. Pass statement when executed by interpreter is completely ignored. Nothing happens when pass is executed. அதான் நான் சொன்னேன். நம்ம சொன்னோம் பாத்தீங்களா, when you don't want any statements or commands within that block to be executed, அப்படின்னா நம்ம பாஸ்ன்னு அடிச்சு விட்டுறலாம். ஏவோட வேல்யூ 0 இருந்துச்சுன்னா பாஸ், இல்லைனா நான் 0 வேல்யூ இஸ் அக்செப்டட். ஸோ இப்போ நான் இங்கே 0ன்னு கொடுத்தேன்னா எனக்கு எந்த அவுட்புட்டும் வராது. நான் 2ன்னு கொடுத்தேன்னா எனக்கு இந்த நான் 0 வேல்யூ இஸ் அக்செப்டட்னு வரும். ஓகேவா? அடுத்து பாருங்க, இப்போ ஒரு லாஜிக்கே நான் இங்க பில்ட் பண்ணல பாருங்களேன். ஃபார் லூப்புக்குள்ள வேல்ன்ற வேல்யூல மொத்த வாட்டியும் ஃபர்ஸ்ட் வேல்ல சி வரும், ஓ வரும், எது வந்தாலும் எனக்கு பாஸ் தான். எதையுமே நான் பிரிண்ட் பண்ண மாட்டேன். அது இந்த ஃபார் லூப்பே வேஸ்ட். இப்ப பாருங்களேன், நான் ஒரு ஃபார் லூப் நான் கோடிங் எழுதிட்டேன். ஃபார் லூப்க்கு கீழே எத்தனை ஸ்டேட்மெண்ட் வேணா இருக்கலாம், அதுதான் ப்ரோக்ராமிங். ஒரு 1000 லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா 1000 லைன் என்ன எழுதுறதுன்னு எனக்கு தெரியல. அப்ப நான் என்ன பண்ணிப்பேன், டைம்பிங் பாஸ்ன்னு அடிச்சு விட்டுருவேன். ஓகேவா? அதுக்கு தான் அவங்க கீழே கொடுத்துருக்கான், லூப் முடிஞ்சோன்னே எண்ட் ஆஃப் லூப், லூப் ஸ்ட்ரக்சர் வில் பி பில்ட் இன் ஃபியூச்சர். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ நிறைய பார்த்த மாதிரி இருக்கும், பட் நம்ம நிறையெல்லாம் பார்க்கல. இஃப்னா என்னன்னு பார்த்தோம், எல்ஸ் பார்த்தோம், இஃப் எல்ஸ் பார்த்தோம், இஃப் எல்இஃப் பார்த்தோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வைல் லூப் பார்த்தோம், ரேஞ்ச் ஃபங்க்ஷன் பார்த்தோம், ஃபார் லூப் பார்த்தோம், பிரேக்கு, கண்டினியூ, பாஸ் பார்த்தோம், ஜம்ப் ஸ்டேட்மெண்ட். இப்போ நெஸ்டட் லூப் மட்டும் நம்ம பார்க்க இருக்கோம். நெஸ்டட் லூப் நம்ம பார்த்துட்டு இந்த செஷனை நம்ம வந்து முடிச்சுக்கலாம். இந்த லெசனோட A to Z. ஐ ஹோப் நீங்கள் இது வரைக்கும் என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்னு நம்புறேன். ஸோ இந்த பேட்டர்ன் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணணும். இந்த பேட்டர்ன் பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் டைரெக்டாக உங்களுக்கு நெஸ்டட் லூப் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன். ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா 3 வாட்டி நான் ஹலோ சொல்ல போகிறேன். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப், இல்லை 5 வாட்டி ஹலோ சொல்கிறேன். 1,6,1 print hello 5 வாட்டி இருந்துச்சு. இப்போ எனக்கு என்ன யூஸ் கேஸ்னா, நான் ஒவ்வொரு வாட்டி ஹலோ சொன்னோன்னே 3 வாட்டி ஹாய் சொல்லணும். ஸோ ஒவ்வொரு ஹலோக்கும் 3 வாட்டி ஹாய் சொல்லணும். என்ன பண்ணுவேன், திரும்ப ஒரு ஹலோ சொல்லிட்டு 3 வாட்டி ஹாய் சொல்லணும். அதனால இங்கே நான் ஐ யூஸ் பண்ண மாட்டேன், வேற வேரியபிள் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா ஐன்றது நான் மேலே உள்ளதை ட்ராக் பண்ணிட்டு இருக்கேன். வேரியபிள் சேம் வேரியபிள் யூஸ் பண்ணால் கன்ஃபியூஸ் ஆகிடும் உங்க ப்ரோக்ராம். ஃபார் ஜே இன் ரேஞ்ச் ஒவ்வொரு ஐக்கும் 3 வாட்டி நான் ஹாய் சொல்லணும்னு, 3 வாட்டினா 1,4ன்னு போடுவோம். print hi. ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன், உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். உங்களுக்கு பாருங்க, ஒரு ஹலோ இருக்கு, ஹலோவை தொடர்ந்து 3 ஹாய் இருக்கு, ஒரு ஹலோ இருக்கு, ஹலோவை தொடர்ந்து 3 ஹாய் இருக்கு. ஸோ ஒவ்வொரு ஹாய்க்கு ஒவ்வொரு ஹலோக்குமே 3 ஹாய் இருக்கு. ஸோ மொத்தம் 5 ஹலோ இருக்குன்னா 15 ஹாய் இருக்குங்க. புரியுதா? இதுதான் பார்த்தீங்கன்னா நெஸ்டட் லூப். இப்போ அவன் உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கான். அந்த பேட்டர்ன் என்னன்னா 1 1 2 1 2 3 1 2 3 4 5 வரைக்கும் வரானா, 6 வரைக்கும் வரானா, 5 வரைக்கும் வரான். 1 2 3 4 5. ஸோ இப்போ இதை நான் சிம்பிளா சொல்லித்தரேன். ஸோ 2 இருக்குல்ல, அவுட் சைட் லூப், இன்னர் லூப். அவுட் சைட் லூப் எப்பவுமே எத்தனை ரோஸ் இருக்குன்னு ட்ராக் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். மொத்தம் எத்தனை ரோஸ் இருக்குப்பா, 5 ரோஸ் இருக்கு. அப்ப நான் தாராளமா நான் என்ன போட்டுறேன்னா, ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப்
1, 6, 1. அவன் ஃபர்ஸ்ட் வைல் லூப் யூஸ் பண்ணியிருக்கானா ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கானா? இங்கே வைல் லூப் யூஸ் பண்ணியிருக்கான். பட் ஸ்டில் நான் ஃபார் லூப்பே உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன், உங்களுக்கு வந்து புரியும். ஓகேவா? போட்டாச்சு. நெக்ஸ்ட் உள்ள என்ன பண்ணணும்னா ஐயோட வேல்யூக்கு ஏற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஐயோட வேல்யூ என்ன வரும்? 1, 2, 3, 4, 5 வரும். ஃபர்ஸ்ட் ஐயோட வேல்யூ 1 இருக்கு. 1 இருந்துச்சுன்னா உள்ள ஒரே ஒரு வேல்யூ தான் வரும். ஐயோட வேல்யூ 2 இருந்துச்சுன்னா 1, 2 2 வரும். ஐயோட வேல்யூ 3 இருந்துச்சுன்னா 1, 2, 3 எதுவாக இருந்தாலும் திரும்ப உள்ள நான் வந்து இன்னர் லூப் 1ல இருந்தா ஸ்டார்ட் பண்ண போறேன். அது மட்டும் எனக்கு தெரியும். ஃபார் j இன் ரேஞ்ச் ஆஃப் 1ல இருந்தா நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸ்டெப் வேல்யூவும் நான் 1 தான் வைக்க போறேன். ஏன்னா கிளியரா நமக்கு இங்க தெரியுது ஒவ்வொன்றா தான் இன்க்ரீஸ் ஆகுது. 1, 2, 3. ஃபர்ஸ்ட் இது 5 ரூபான்னு நம்ம வந்து பிரிண்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஐயோட வேல்யூ 1 இருந்துச்சுன்னா 1ல ஸ்டார்ட் பண்ணி ஒரு வாட்டி தான். ஐயோட வேல்யூ 2 இருந்துச்சுன்னா 1ல ஸ்டார்ட் ஆகி 2 வரைக்கும். 2 வரைக்கும்னா என்னது? ஐ வரைக்கும். ஐயோட வேல்யூ 3 இருந்துச்சுன்னா 1ல ஸ்டார்ட் பண்ணி 3 வரைக்கும். 3 வரைக்கும்னா ஐ வரைக்கும். 1ஓட வேல்யூ 4 இருந்துச்சுன்னா 1ல ஸ்டார்ட் பண்ணி 4 வரைக்கும். 4 வரைக்கும்னா ஐயோட வேல்யூ 4 வரைக்கும். 5னா 1ல ஸ்டார்ட் ஆகி 5 வரைக்கும். 5ஓட வேல்யூனா ஐ வரைக்கும். ஸோ அப்போ நான் இங்க என்ன பண்ணலாம்? இங்க ஐ கொடுத்துடலாம். பட் ஐ கொடுத்துடலாமா? ஐ கொடுக்கக்கூடாது. ஐ கொடுத்தீங்கன்னா இது ஸ்டாப் வேல்யூ. ஸ்டாப் வேல்யூவோட எப்பவுமே ஒன்று அதிகமாக தான் கொடுக்கணும். ஏன்னா நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருந்தேன். இங்கே 5னா நம்ம 6 கொடுக்கணும்ல, அந்த மாதிரி. இப்போ யூ கேன் கிவ் பிரிண்ட் ஐ. வெறும் அது மட்டும் கொடுக்குறேன் பாருங்களேன். எனக்கு சம்திங் வருது 1, 2, 2. பட் இது ஒரு ஆர்டராக இல்லாத மாதிரி இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? உள்ள வந்து end ஈக்குவல் டு நம்ம போட்டுக்கலாம். அதாவது இந்த ஒரு லைன் இப்படி பிரிண்ட் பண்றல 1, 2, 3. அந்த 1, 2, 3 வந்து சேம் லைன்ல பிரிண்ட் பண்ணணும். ஒரு 1, 2, 3 இன்னர் லூப் முடிஞ்சோடனே எனக்கு நெக்ஸ்ட் லைன்ல வரணும். அந்த நெக்ஸ்ட் லைன்ல வரதுக்காக சும்மா ஒரு டம்மியா ஒரு ஃபார் லூப் போட்டு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸ்லாஷ். இப்போ நான் ரன் பண்றேன். ரன் பண்ணும்போது we are getting something. ஸோ இங்க நம்ம ஐ பிரிண்ட் பண்ணக்கூடாது, ஜே தான் பிரிண்ட் பண்ணணும். நீங்க இங்க ஸ்லாஷ் n கொடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஏன்னா பை டிஃபால்ட்டாவே நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருந்தேன். நீங்க எதுவுமே கொடுக்கலனா இங்க end equal to slash n தான் இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா ஜஸ்ட் ஒரு பிரிண்ட், ஈவன் நார்மல் பிரிண்ட் இது கூட ஒர்க் ஆகும். ஸோ இப்போ ரன் பண்றேன். ரன் பண்ணும்போது 1, 2, 1, 2, 3, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 5 வந்துருச்சு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ உங்க புக்ல என்ன பண்ணிருக்கான்னா இன்னர் லூப் பாருங்க, நம்ம போட்ட மாதிரி தான் போட்டிருக்கான். 1, ஐன்னு வந்து போட்டிருக்கான். ஐயோட வேல்யூ பாருங்க 6 வரைக்கும் வச்சிருக்கான். புரியுதா? ஸோ 1, உங்க புக்ல கொடுத்த கோடை நம்ம வந்து டைமிங் காப்பி பண்ணி நான் போட்டுறேன். உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்த கோடு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கோடிங்கிறது நீங்க எப்படி வேணா போடலாம்ப்பா. ஒரு இதை கோடை நான் பார்த்தீங்கன்னா நான் இன்னும் நிறைய மெத்தட்ல கூட என்னால் போட முடியும். ஸோ இதான் உங்க புக்ல கொடுத்துருக்காங்க. நம்ம ப்ராப்பர் இன்டென்டேஷன் வந்து வச்சிருவோம். ஸோ தட் வில் நாட் கெட் எனி எரர்ஸ். ஸோ இப்போ நான் ரன் பண்றேன். ரன் பண்ணும்போது பாருங்க, சம்திங் இஸ் ஹேப்பனிங். அந்த சம்திங் என்னன்னா இவன் தான். ஸோ எனக்கு பாருங்க 1, 2 அதாவது கரெக்டா வந்துருச்சு. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா ஐயோட வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 6 வரைக்கும் வச்சிருக்கான். அப்பனா பார்த்தனா 6 வாட்டி கொடுத்துருக்கான். இது கொஞ்சம் தேவையில்லாத வேலை ஒன்று பண்ணியிருக்கான், நான் சொல்றேன். அடுத்து என்ன பண்ணியிருக்கான்? ஃபார் ஜே இன் ரேஞ்ச் ஆஃப் 1, i வரைக்கும் தான் அவன் கொடுக்குறான். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வாட்டி என்ன நடக்கும்? 1, ஐயோட வேல்யூ 1 இருக்கும்போது 1, 1 எதுவுமே வராதியா. அதனாலதான் இங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எம்டி ரோ வருது. ஸோ எம்டி ரோ வரதே இங்க தப்பு தான் நம்ம கொஸ்டின் படி. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ரோ எம்டி ரோ வந்துடும். அடுத்து இங்க ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும், ஐயோட வேல்யூ 2 ஆகும். ஸோ இப்போ என்ன நடக்கும்? 1, 2 வரும். 1, 2 வரும்போது 1, 2 பிரிண்ட் ஆயிடும். நெக்ஸ்ட் ஐயோட வேல்யூ 3 வரும்போது 1, 3 வரும். அப்பனா 1, 2 வரைக்கும் தான் வரும். நெக்ஸ்ட் ஐயோட வேல்யூ 4 வரும்போது 1, 2, அதாவது மேட்ரு என்னன்னு புரியுதா? தேவையில்லாம எம்டியா ஒரு ரோ வருது. எதுக்கு எம்டியா ஒரு ரோ வருதுன்னா இவன் i+1 கொடுக்காம வெறும் i கொடுத்ததுனால. அப்படி i+1 கொடுக்காம வெறும் i கொடுத்ததுனாலதான் இவன் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 6 வரைக்கும் வச்சுட்டான். அதாவது 6 வாட்டி எக்ஸிக்யூட் ஆகும் என் லூப். பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா அடி வாங்கும் இப்படி எல்லாம் பண்ணா. 5 வாட்டினா 5 வாட்டி தான் பண்ணணும். 6வது வாட்டி எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா நீங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ உங்களுக்கு வரும். ஓவர்லோட் கொடுக்குற மாதிரி தான் உங்க சிஸ்டம். ஸோ நம்ம எழுதின கோடே நம்ம இப்போ அமைச்சு எழுதலாம் whileல. ஸோ I will start with i equal to 1. I will do with while. இது நீங்க உங்க எக்ஸாம்பிள் எழுதிக்கலாம். i less than or equal to 5. ஸோ முக்கியமான விஷயம் என்னன்னா ஃபார் லூப்ல உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் ஆட்டோமேட்டிக்கா ஆயிடும். while லூப்ல நான் சொன்ன 3மே கொடுக்கணும். ஃபார் லூப்ல பாருங்களேன், ஸ்டார்டிங் வேல்யூ, கண்டிஷன் அதான் ஸ்டாப் வேல்யூ,
இன்க்ரிமெண்ட் எல்லாமே நடக்குது. ஸோ இங்கே நீங்கள் மேனுவலாக பண்ணணும். லூப் வேரியபிள் இனிஷியலைசேஷன், லூப் கண்டிஷன், லூப் அப்டேஷன். லூப் எப்படி நான் வந்து அப்டேட் பண்ணோம், இந்த இன்னர் ஃபார் முடிச்சோன்னா நம்ம வந்து அப்டேட் பண்ணிடலாம். I = I+1. ஓகேவா, நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது எனக்கு சேம் அவுட்புட். ஈவன் இந்த I = I+1ன்றத நீங்கள் பிரிண்ட்டுக்கு அப்புறம் கூட கொடுக்கலாம். அது ஜஸ்ட் சும்மா ஒரு நார்மல் ஸ்டேட்மெண்ட் தான், எப்போ வேணால் நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஓகேவா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் புக்கில் என்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்கன்னு. ஓகேவா, நம்ம இப்போ பாருங்கள் 5 வாட்டி தான் ரன் ஆகும். ஸோ இதான் நெஸ்டட் லூப். நான் நெஸ்டட் லூப் பற்றி டீட்டெயில்டாக நான் வந்து கற்றுக் கொடுத்துருந்தேன் ஒரு வீடியோவில். அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு வந்து புரியும். இப்போ நம்ம ஒரு வாட்டி நம்ம ரிவைஸ் பண்ணிடலாம். இது வரைக்கும் என்னென்ன படிச்சிருந்தோம்னு சொல்லிட்டு ஃபுல்லாக படிச்சிட்டோம். லெசனு எவ்வளோ நேரம் வீடியோ போயிருக்கு, 1 hour 25 minutes போயிடுச்சு. நம்ம இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். ஆல்டர்னேட்டிவ்னா என்ன, லூப்பிங்னா ஆல்டர்னேட்டிவ்னா ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் போல இன்னொரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட், எந்த ஸ்டேட்மெண்ட்றது கண்டிஷனை பொறுத்து பண்ணுவோம், அப்படி நடக்கிற பேர் ஆல்டர்னேட்டிவ். லூப்பிங்னா சேம் ஸ்டேட்மெண்ட் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிருக்கு லூப்பிங். ஸோ இப்படி ஒரு பார்ட்லேருந்து இன்னொரு பார்ட் ஆஃப் த கண்ட்ரோல் ஃப்ளோ, அதில் அதுக்கு பேர் வந்து கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர். இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா கண்ட்ரோல் ஃப்ளோவை ஆல்டர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். மொத்தம் 3 இருக்குது, சீக்வன்ஷியல், ஆல்டர்னேட்டிவ், பிரான்ச்சிங். சீக்வன்ஷியல்னா ஒன் ஆஃப்டர் அனதர் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். பிரான்ச்சிங்கில் 3 இருக்குது, இஃப் எல்ஸ், இஃப் எலிஃப். இஃப்னா வெறும் ட்ரூ மட்டும் தான் நம்ம பார்ப்போம், ஃபால்ஸாக இருந்தால் என்ன பண்ணுவோம்னு சொல்ல மாட்டோம். இஃப் எல்ஸ்னா ட்ரூவாக இருந்தால் என்ன பண்ணுவோம்னு சொல்லுவோம், ஃபால்ஸாக இருந்தால் என்ன பண்ணுவோம்னு சொல்லுவோம். ஆனால் ஒரு கண்டிஷன் தான் செக் பண்ணுவோம். இஃப் எலிஃப்னா மோர் தென் ஒன் கண்டிஷன் நம்ம செக் பண்ணுவோம். எவ்வளோ கண்டிஷன் வேணால் செக் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ எந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகலன்னா எல்ஸ் பார்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். நம்ம பார்த்துருந்தோம், சின்டெக்ஸ் எக்ஸாம்பிள் எல்லாமே பார்த்துருந்தோம். இஃப் எல்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெர்னரி ஆப்ரேட்டர் மூலயமா கூட நம்ம வந்து எழுதிக்கலாம். ஓகேவா, அதையுமே நம்ம பார்த்துருந்தோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லூப்பிங் வந்துருந்தோம். அடுத்து மெம்பர்ஷிப் பார்த்தோம், இன்னா என்ன நாட் என்னன்னு தெளிவாக பார்த்துருந்தோம். அடுத்து லூப்பிங் பார்த்தோம். லூப்பிங்னா ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம திரும்ப திரும்ப எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து லூப் யூஸ் பண்ணுவோம். அளவு 5 வாட்டி பிரிண்ட் பண்ணுறதுலேருந்து ரேஞ்ச் ஃபங்க்ஷன்லேருந்து எவ்வளோ நம்ம பார்த்தோம், பேட்டர்ன்ஸ் வரைக்கும். ஓகேவா, 2 லூப் இருக்குது, வைல் லூப் இருக்குது, ஃபார் லூப் இருக்குது. ஸோ வைல் லூப்போட சின்டெக்ஸ் பார்த்தோம். வைல் லூப்பில் 3 பார்ட் இருக்குது, லூப் வேரியபிள் இனிஷியலைசேஷன், லூப் கண்டிஷன், அப்டேஷன் ஆஃப் லூப் வேரியபிள். அடுத்து இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் நம்ம வந்து பார்த்தோம். அடுத்து ஃபார் லூப். ஸோ ஃபார் லூப் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துலேருந்து இன்புட் எடுக்கும், ஸ்ட்ரிங்லேருந்து இன்புட் எடுக்கும், ஒரு லிஸ்ட்லேருந்து இன்புட் எடுக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் ஃபங்க்ஷன்ல இருந்தும் எடுக்கும். ஸோ ரேஞ்ச் ஃபங்க்ஷன் பற்றி தெளிவாக நான் கற்றுக் கொடுத்துருந்தேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து ரேஞ்ச் ஃபங்க்ஷன் பேஸ் பண்ண ப்ரோக்ராம்ஸ் பார்த்தோம். அடுத்து லூப்பில் எல்ஸ் பார்ட் இருந்தால் என்ன நடக்கும்ன்றதை நம்ம டீட்டெயிலாக நிறையா சொல்லி கொடுத்துருந்தேன். அடுத்து இந்த சம் ஆஃப் நம்பர்ஸ் 1 to 100 பார்த்துருந்தோம். அதுக்கடுத்து ஸ்ட்ரிங் வச்சு எடுக்கிறது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தாங்க. அடுத்து பேட்டர்ன்ஸ், நெஸ்டட் லூப் கற்றுக் கொடுத்துருந்தோம். இந்த பேட்டர்ன் இல்லாமல் ஜென்ரலாக நான் நெஸ்டட் லூப்னா என்னன்னு சொல்லி கூட இருக்கு. 5 வாட்டி ஹலோ, 3 வாட்டி ஹாய்ன்ற எக்ஸாம்பிள் சொல்லி கொடுத்துருந்தேன். அதுக்கடுத்து ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். பிரேக்னா என்ன, கண்டினியூனா என்ன, பாஸ்னா என்னன்னு சொல்லிட்டு அதுதான் உங்கள் புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஃபைனலி பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர். பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் இன்னொரு வாட்டி பார்த்துடலாம். கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னு வந்து சொல்லியிருக்காங்க, டு ஆல்டர் த ஃப்ளோ. அதுக்கடுத்து அகைன் இன்னொரு டெஃபினேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து 3 டைப் ஆஃப் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அதுக்கடுத்து பிரான்ச்சிங் வந்து இஃப் ஸ்ட்ரக்சர் வச்சு பண்ணிப்போம். இண்டென்டேஷன் வந்து பைத்தானில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இங்கே லூப்புக்கெலாம் கூட பார்த்தீங்கன்னா இங்கே இண்டென்டேஷன் வைக்கிறோம். ஸோ வைல்குள்ளே ஒரு இண்டென்டேஷன் இருக்குது. ஃபார் பார்த்தோன்னா இன்னும் தள்ளி இண்டென்டேஷன் இருக்குது, ஏன்னா நெஸ்டட் இது ஒரு பிளாக்குக்குள்ளே இன்னொரு பிளாக் இருக்குது. வைல்ன்றதே ஒரு பிளாக் தான், ஃபார்ன்றது வைல் பிளாக்குக்குள்ள இன்னொரு பிளாக் ஓப்பன் பண்ணுறோம், அதனால 2 இது, அதான் நெஸ்டட் பிளாக்கு. ஸோ அதனால ஸ்பேசிங் அது கொடுக்கும். ஸோ ஸ்பேசிங் ரொம்ப முக்கியம். இன்டர்பிரட்டர் வந்து எரர் வரும் இண்டென்டேஷன் நீங்கள் ப்ராப்பராக கொடுக்கலனா. ஓகே, ஸோ யூசரோட கிட்டேருந்து இன்புட் வாங்குறதுக்காக பழைய பைத்தான் வெர்ஷன்லாம் ரா இன்புட்னு ஒரு மெத்தட் இருந்திருக்கு போல. இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷனில் இன்புட்ன்றது இருக்குது, இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிரிண்ட் சப்போர்ட்ஸ் த யூஸ் ஆஃப் எஸ்கேப் சீக்வன்ஸ் நம்ம வந்து பண்ணிக்கலாம். /n/t நம்ம பார்த்துருந்தோம். ரேஞ்ச் வந்து ரேஞ்ச் ஆஃப் வேல்யூ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். பிரேக், கண்டினியூ, பாஸ்லாம் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்டு. பாஸ் ஸ்டேட்மெண்ட்றது சும்மா நல் ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான். நம்ம ஃபியூச்சரில் எதனா கோடிங் எழுதிப்போம், ஜஸ்ட் ஒரு பிளேஸ் ஹோல்டர் மாதிரி, இடத்த பிடிச்சி வச்சுக்கிற மாதிரி. ஓகேவா, ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு பிளேலிஸ்ட்டில் நான் போட்டிருக்கேன். இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்துட்டேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் புக் பேக்கில் இருக்க ஒவ்வொரு கொஸ்டினுமே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். 2 மார்க் ஃபுல்லாக ஒரு வீடியோ, 3 மார்க் ஃபுல்லாக ஒரு வீடியோ, 5 மார்க் எல்லாமே ஒவ்வொரு கொஸ்டினும் ஒவ்வொரு வீடியோ, இப்படி 16 லெசனுமே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். எல்லா பிளேலிஸ்டோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இந்த லெசன் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி 5th லெசன் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஒரு லெசனில் உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே மறக்காம கொடுங்க. நல்லா படிங்க. டவுட்ஸ்னா கமெண்ட் பண்ணுங்க. பாய்.